வெல்கம் டு டிஎன்பிசி ஜென்ரல் ஸ்டடீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிஸில் ஃபஸ்ட்டு 2 கண்ட்ரி, ஓகே, போர்ச்சுகீஸ் அண்ட் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். யூரோப்புக்கு ஈஸ்ட்டில் தான் என்ன இருக்குது, இந்தியா இருக்குது. ஸோ அதனால் கிழக்கு இந்தியாவுக்கு போகிற கம்பெனிகள், அதனால் இது பேர் என்ன, கிழக்கிந்திய கம்பெனி. இங்கிலீஷில் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ஒரு காமன் டேர்ம் தான், ஓகே. இதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி எந்த கண்ட்ரிலேருந்து வருதோ அந்த நாட்டோட பேரை சேர்த்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், போர்ச்சுகீஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இப்படி அந்த ட்ரேடிங் கம்பெனியோட பேர் வந்து அந்த கண்ட்ரியோட நேமை வச்சு வரும், சரியா? அதை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட்டு போர்ச்சுகீஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பற்றி பார்த்துடலாம். ஆக்சுவலி 5 யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, இந்தியாவுக்குள்ளே வந்திருப்பாங்க. பட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் அப்படிங்கிறனால நம்ம என்ன செய்யலாம், அவசரப்படுத்தாமல் கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம், சரியா? எல்லா பாயிண்ட்டை பற்றியும் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம அவசரப்பட்டு ரஷ் பண்ணி முடித்து நமக்கு கிளாரிஃபிகேஷன் இல்லை அப்படின்னா இந்த வீடியோ கேட்டோ இல்லை அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணியோ வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா? ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம். ஃபர்ஸ்ட்டு இன்றைக்கி இந்த 2 கம்பெனிஸ் பற்றி பார்க்கலாம். தென் ஃப்ரெஞ்ச் அண்ட் டேனிஷ் பற்றி பார்க்கலாம். பிரிட்டிஷ் பற்றி தனியாக ஒரு லெக்சரில் பார்க்கலாம். ஏன்னா பிரிட்டிஷ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் இல்லையா? ஸோ அதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை தனியாகவே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், போர்ச்சுகீஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. நமக்கு தெரியும், கான்ஸ்டான்டினோப்பிளை டர்க்ஸ் கைப்பற்றிட்டாங்க இல்லையா? கான்ஸ்டான்டினோப்பிள் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டே இஸ்தான்புல். அந்த இஸ்தான்பூலை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஹிஸ்ட்ரியில் கான்ஸ்டான்டினோப்பிள் அப்படின்னு சொல்கிறோம். இது டர்க்கியில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி, சரியா? ஆட்டோமன் எம்பையர் என்ன பண்ணிட்டாங்க, இந்த கான்ஸ்டான்டினோப்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியை வந்து கைப்பற்றிட்டாங்க. இது ஒரு 2 கடல்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பிளாக் மாதிரி இருக்கும், சரியா? இது வழியாக தான் என்ன செய்யும், கப்பல்கள்லாம் வரும் போகும். ஸோ இந்த இடத்த யார் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கா இப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்க்கிஷ் பீப்புள் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வழியாக யூரோப்லேருந்து இந்தியாவுக்கு இது நாள் வரைக்கும் போயிட்டு இருந்த கப்பல்கள் இனிமேல் போக முடியாது. The land route between India and Europe was closed. ஸோ அவங்க என்ன செய்யலை, அனுமதிக்கலை. அண்ட் இந்த ஏரியா எல்லாத்தையும் டர்க்கிஷ் பீப்புள் தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஏரியா மட்டும் இல்லாமல் என்டையர் ரீஜன், யூரோப்புக்கும் ஆஃப்ரிக்காவுக்கும் நடுவில் அந்த மெடிட்டேரியன் சி பகுதி இருக்கு இல்லையா? இந்த என்டையர் ரீஜன் ஃபுல்லாகவுமே யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்க்கிஷ் பீப்புள். இங்கே தான் டர்க்கி இருக்குது, இது அரேபியா, இது மொத்தமாகவே எடுத்துக்கோங்களேன். ஸோ இந்த எல்லா ரீஜன் ஃபுல்லாகவும் யார் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கா, இப்போது ஆட்டோமன் எம்பையரோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி யூரோப்லேருந்து வரக்கூடிய கப்பல்கள் எது வழியாக போகும்னா, இங்கே போர்ச்சுகல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது வழியாக அப்படி போகும். மெடிட்டேரியன் சி வழியாக வந்து இது வழியாக, இது சூஸ் கேனல் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வழியாக வந்து இந்த மாதிரி போகும். அப்படி இல்லைனா இந்த இடத்து வழியாக போயிட்டு லேண்ட் ரூட் வழியாக என்ன செய்யும், இப்படி போகும். இந்த இடத்துல தான் என்ன இருக்குது, கான்ஸ்டான்டினோப்பிள் அப்படிங்கிற பகுதி இருக்குது. ஸோ இது துருக்கியர்களோட கைக்கு போகவும் யூரோப்லேருந்து இந்தியாவுக்கான ஒரு டைரக்ட் ட்ரேட் லிங்க் வந்து என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா தடைப்பட்டு போயிடுச்சு. அப்போது ஏற்கனவே பயன்படுத்திகிட்டு இருந்த இந்த வழியை இனிமேல் பயன்படுத்த முடியாது. ஸோ ஒரு புது சீ ரூட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிஸும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. அதில் ரொம்ப ரொம்ப ப்ராமினெண்ட்டான 2 கண்ட்ரிஸ் பார்த்துட்டிங்கன்னா போர்ச்சுகலும் ஸ்பெயினும் தான், சரியா? இங்கே பாருங்களேன், டெக்னாலஜி அவ்வளவு வளர்ச்சி இல்லாத அந்த காலகட்டத்தில் 2 நிலங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் தான் ட்ராவல் பண்ண விரும்பியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஈஸி, சரியா? இந்த மாதிரி நடுக்கடலில் போகிறது, ஆழமான ஓஷனில் வந்து ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டம். ஏன்னா அவங்கக்கிட்ட டெக்னாலஜி இல்லை, நம்ம போகிற வழி சரியா அப்படின்னு பார்க்குறதுக்கான எந்த தொழில்நுட்பங்களும் அவங்கக்கிட்ட இல்லை. அதனால் நிலப்பகுதியில் ஒட்டி இருக்கிற கடல் வழியாகவே பயணம் செய்ய அந்த காலத்து மக்கள் வந்து விரும்பினாங்க. பட் அதுதான் பாசிபிளும் கூட. ஸோ இந்த ரூட் வந்து சரியில்லை அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், ஆஃப்ரிக்காவை நீ சுற்றி தான் போகணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிய வருது. ஸோ ஒரு சி ரூட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அதுலேயும் அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி டிஸ்டன்ஸாக இவ்வளோ டிஸ்டன்ஸில் போய் இந்த கடல்வழி பயணத்தெல்லாம் மேற்கொள்ளலை. ஜஸ்ட்டு அந்த லேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அதில் கொடுத்துருக்க லிங்கை பாருங்கள், அந்த நிலப்பகுதியை ஒட்டியே என்ன செய்கிறாங்க, ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா? இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராவலை தான் என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து பண்ண போகிறாங்க. யார் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் பீப்புள். நம்ம பார்த்த மாதிரி இந்த என்டையர் ரீஜனும் டர்க்ஸோட கண்ட்ரோலில் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஈஜிப்த் அண்டு அந்த பால்கன் பெனின்சுலா இது ஃபுல்லாகவே என்ன செய்கிறாங்க, டர்க்கிஷ் பீப்புளோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அமங்ஸ்ட் தி என்டையர் யூரோப்பியன் நேஷன், Portugal was the prominent to make a dynamic attempt to discover a sea route to India. நம்ம பார்த்தோம் இல்லையா, போர்ச்சுகலும் ஸ்பெயினும் சேர்ந்து ஒரு ட்ரீட்டி போட்டிருப்பாங்க. அந்த ட்ரீட்டி படி
அட்லாண்டிக் ஓஷனுக்கு ஈஸ்ட் சைடு இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் போர்ச்சுகல் போவாங்க, வெஸ்ட் பக்கம் இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் ஸ்பெயின் போவாங்க. கரெக்டாக? ஸோ இந்த டைமில் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த கொலம்பஸ் என்ன பண்ணுறாரு, மேற்கு பகுதியை நோக்கி ட்ராவல் பண்ணுறாரு. அப்படி அவர் கண்டுபிடிச்ச இடம் தான் என்ன, அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு புது கண்டம். ஸோ இந்த டைமில் தான் என்ன செஞ்சுருக்காங்க, அமெரிக்காவை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ஈஸ்ட் நோக்கி யார் கிளம்பிட்டு இருக்கா, போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த பார்த்தலோமியோ டயஸ் அப்படிங்கிற ஒரு செயலர் வந்து என்ன செய்கிறாரு, கிளம்புறாரு. அண்ட் இந்த டைமில் போர்ச்சுகல் கண்ட்ரியோட பிரின்ஸாக இருந்த ஹென்ரி அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, மக்களை வந்து ஊக்கமளிக்கிறாரு. சரியா? என்கரேஜ் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து ஒரு அட்வென்ச்சரஸான லைஃப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், புது இடங்களை வந்து கண்டுபிடிங்க, இன்னும் நிறைய பகுதிகளுக்கு போங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பீப்புளை வந்து என்ன செய்கிறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஹென்ரி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ஹென்ரி தி நேவிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இவன் மாலுமி ஹென்றி அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ இதனால் மக்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, புது இடங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வத்தோடு கிளம்புறாங்க. அப்படி ஃபஸ்ட்டு போகிறவங்க தான் யார், பார்த்தலோமியோ டயஸ் அப்படிங்கிற ஒரு போர்ச்சுகல் செயலர். இவர் என்ன பண்ணுறாரு, ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியோட டிப்புக்கு வராரு. சரியா? இது நன்னம்பிக்கை முனை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கேப் ஆஃப் குட் ஹோப். இந்த பகுதிக்கு வந்துட்டு தென் ரிட்டன் திரும்பி போயிடுறாரு. ஏன்னா அவருக்கு ஆஃப்ரிக்காவுக்கு அப்புறம் அடுத்தாக ரீச் பண்ண முடியலை இந்தியாவை. ஸோ இது வந்து இவர் ஆல்மோஸ்ட் என்ன செஞ்சுட்டாங்க, பாதி வழி வந்துட்டாங்க. எப்போ 1487 இவரை யார் பேட்ரனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிங் ஜான் II. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தலோமியோ டயஸ் கிளம்பியிருக்காங்க, ஆனால் அவரால் இந்தியாவை ரீச் பண்ண முடியலை. ரெண்டாவது போர்ச்சுகீஸ் செயலர் ஒருத்தர் வராரு, அவர் தான் யார், வாஸ்கோ ட காமா. இவரோட ட்ராவல் வந்து என்னதாயிரும் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல், ஏன்னா இந்தியாவை ரீச் ஆயிடுவார். சரியா? அதே சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஆஃப்ரிக்காவுக்கு வருவார், நன்னம்பிக்கை முனைக்கு வந்துட்டு அங்கேருந்து மொசாம்பிக் போயிட்டு தென் அங்கேருந்து என்ன செய்வாங்க, ஒரு இந்தியன் பைலட்டோட ஹெல்ப்போட இந்தியாவுக்கு வருவாங்க. அது யார் அப்படின்னா, ஒரு குஜராத்தி பைலட், அப்துல் மஜித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குஜராத்தி பைலட் தான் என்ன செஞ்சுருப்பாங்க, வாஸ்கோ ட காமா இந்தியா வரதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ வாஸ்கோ ட காமா இந்தியாவுக்கு வந்துட்டார். இந்தியாவுக்கு வந்துட்டு அவர் எந்த பகுதியில் போய் ரீச் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலபார் கோஸ்ட்டில் இருக்கக்கூடிய கள்ளிக்கோட்டை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த பகுதிக்கு தான் என்ன செய்கிறாங்க, வராங்க. இந்த டைமில் கேலிக்கட்டோட ரூலராக யார் இருக்காங்கன்னா, கிங் சாமுத்ரி அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்கிறாங்க. இவர் தான் ரூலராக இருக்கிறாங்க. நம்ம என்ட்ரி போர்ட் அப்படிங்கிற ஒரு டேர்மை பற்றி லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருவோம் இல்லையா. என்ட்ரி போர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு இன்டர்மீடியட் போர்ட்டு. இந்த இடத்துல இருந்து ஒரு குட்ஸ் ரீச் ஆகுது அப்படின்னா, ஒரு பிளேஸ்க்கு வந்து அங்கே இருக்கிற குட்ஸ் எல்லாம் இறக்கி வச்சுட்டு திரும்ப இங்கே இருக்கக்கூடிய ஃபேமஸான பொருட்கள்லாம் ஏற்றுட்டு இன்னொரு இடத்துக்கு போகும். ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கும் ரீச் ஆக போகிற இடத்துக்கும் நடுவில் ஒரு போர்ட்டில் இறங்குறாங்க இல்லையா, அதுதான் என்ன, என்ட்ரி போர்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமஸான என்ட்ரி போர்ட்டாக தான் கள்ளிக்கோட்டை இருந்திருக்கு, கேலிக்கட் வந்து இருந்திருக்கு. ஸோ ஜாமரன் என்ன நினச்சிருக்காங்க, இவங்க வந்து ட்ரேடர்ஸ் நம்மளோட பகுதிக்கு வந்திருக்காங்க, நம்ம துறைமுகத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக என்ன செய்கிறாங்க, அவங்க ரிசீவ் பண்ணி அவங்கள வந்து நல்லா உபசரிக்கிறாங்க. பட் இது வந்து அவங்களுக்கு தெரியலை, போர்ச்சுகீஸ் பீப்புள் வந்து உள்ளே வந்திருக்காங்க, இவங்க ட்ரேட் பண்ணுவாங்க, இன்வைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அப்போது ஜாமோரனுக்கு தெரியல. இன்னொன்று நமக்கு நல்லாவே தெரியும், மலபார் கோஸ்ட்டில் அரேபியர்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க. இப்போ போர்ச்சுகீஸ்க்கும் அராப்ஸ்க்கும் ஆகாது. ஏன், அவங்களால தான் ஒரு புது சீரூட்டை கண்டுபிடிக்க வேண்டிய நிலையில் யூரோப்பியன்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரே இடத்துல ரெண்டு எனிமீஸ் வந்து என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ளே என்ன செய்யுது, பிரச்சனை வந்துட்டுருக்கு. இது ஜாமோரனுக்கு பிடிக்கலை. ஸோ போர்ச்சுகீஸ்க்கும் ஜாமோரனுக்கு நடுவில் கிளாஷஸ் என்ன ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிடுது. இந்த டைமில் போர்ச்சுகீஸ் செயலரான பெட்ரோ ஆல்வரஸ் கேப்ரல் அப்படிங்கிற இன்னொரு செயலர் என்ன செய்கிறாரு, இந்தியாவை ரீச் ஆகிறாங்க. முதல்ல வாஸ்கோ ட காமா வரும்போது வெறும் 3 கப்பலில் தான் வந்திருப்பாங்க. சரியா? பட் பெட்ரோ ஆல்வரஸ் கேப்ரல் வரும்போது என்ன பண்ணியிருப்பாரு, 13 ஷிப்ஸில் வந்திருப்பாங்க. சரியா? 1500 சோல்ஜர்ஸோட ரெண்டாவது தடவை இந்தியாவுக்கு வரும்போது அதிகமான கப்பலோடையும் அதிகமான சோல்ஜர்ஸோடையும் வந்திருப்பாங்க. ஏன்னா வாஸ்கோ ட காமா தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டு போயிட்டார் இல்லையா. அதனால் கேப்ரல் வந்துட்டு இருக்கிற டைமில் தான் போர்ச்சுகீஸ்க்கும் ஜாமோரனுக்கும் என்னென்னா நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்ருக்கும். இந்த டைமில் லோக்கல் ட்ரேடர்ஸ் எல்லாரும் போர்ச்சுகீஸ் பீப்புளை வந்து என்ன செய்வாங்க, அட்டாக் பண்ணிடுவாங்க. ஸோ கேப்ரல் கோவப்பட்டு என்ன பண்ணிடுவார், இருக்கிற எல்லா லோக்கல் ட்ரேடர்ஸையும் அட்டாக் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய அரப் ஷிப்ஸை வந்து என்ன செஞ்சிருவார், பிடிச்சிருவார். ஆரம்பத்திலேருந்தே போர்ச்சுகீஸ்க்கும் அரப்ஸ்க்கும் ஆகாது. ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து ரொம்ப அதிகமாக ஆக்கிடுச்சு. கேலிக்கட்டில் ஒரு புது டாமினேஷனை போர்ச்சுகீஸ் பீப்புள் காட்டுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நம்மக்கிட்ட பவர் இருக்குது, நம்மளால் இந்த இடத்துல சஸ்டெயின் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேப்ரல் என்ன பண்ணுறாரு,
கேலிக்கட்டில் வந்து ஒரு ஃபோர்ட்டை வந்து கட்டிடுறாரு. நமக்கு ஃபோர்ட்னா என்னன்னு தெரியும் தானே, ஒரு குட்ஸ் வந்து இறக்கி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த ட்ரேடர்ஸ் வந்து தங்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டோர் ஹவுஸ் மாதிரி என்ன செய்வாங்க, கட்டுவாங்க அந்த துறைமுக பகுதியில். அது பேர் தான் என்ன, ஃபோர்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாவிலேயே ஒரு யூரோப்பியன் ஃபோர்ட் அமைது அப்படின்னா அது கேலிக்கட்டில் தான். எந்த இயர்லனா 1500. சரியா? இந்த டைமில் வாஸ்கோடகாமா வந்து என்ன செய்கிறாங்க, 2வது தடவை இந்தியாவுக்கு வராங்க. எப்போ, 1501. 20 ஷிப்ஸ். ஒவ்வொரு தடவையும் வரும்போதும் ஷிப்ஸோட எண்ணிக்கை அதிகரிக்குது, வரக்கூடிய சோல்ஜர்ஸோட எண்ணிக்கையும் அதிகரிக்குது. இவர் வந்துட்டு என்ன பண்ணுவார், கண்ணனூரில் ஒரு ட்ரேடிங் சென்டரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். இப்படியே ஒவ்வொரு பகுதியில் என்ன செய்வாங்க, அவங்களோட ஃபேக்ட்ரிஸ் வந்து போய்கிட்டே இருக்கும். கேலிக்கட், கொச்சின், இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் என்ன செய்வாங்க, அவங்களோட ஆக்கிரமிப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ கிங் ஜாமோரினுக்கு இது பிடிக்காது. ஏன்னா ட்ரேட் பண்ண வந்தவங்க என்ன செய்யணும், ட்ரேடு மட்டும் பண்ணிட்டு போகணும், இவங்க எதுக்கு செட்டில் ஆகிறாங்க அப்படிங்கிற ஒரு தாட் வந்து ஜாமோரினுக்கு வர ஆரம்பிச்சிடும். அண்ட் ஆல்ரெடி இவங்களுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் இருக்குது இல்லையா, லோக்கல் ட்ரேடர்ஸையும் அட்டாக் பண்ணியிருப்பாங்க, மலபார் பீப்புளுக்கு ரொம்ப ஃபேவரட்டான அரப் பீப்புளையும் இவங்க அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து இந்த சின்ன சின்ன கிளாஷஸ் எல்லாமே கிங்குக்கும் போர்ச்சுகீஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய விரிசலை அதிகமாக்கிடும். ஸோ ஜாமோரின் என்ன பண்ணுவார், போர்ச்சுகீஸ் செட்டில்மெண்ட் கொச்சினில் இருக்கும் இல்லையா, அதை அட்டாக் பண்ணுவார். பட் ஆனால் என்ன செய்யப்படுவார் அப்படின்னா அவர் தோற்கடிக்கப்பட்டுருவார். ஒரு சின்ன ட்ரேடிங் கம்பெனியோட ஒரு ட்ரூப்பு ஒரு கிங்கோட படையை வீழ்த்திட்டாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் தானே. ஸோ அவங்களுக்கு வந்து பவர் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அதனால் அவங்க கொச்சினை என்ன செஞ்சுக்கிறாங்க, அவங்களோட கேபிட்டலாக வச்சுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட கேபிட்டலாக எது தான் இருக்குது அப்படின்னா கொச்சின் தான் இருக்குது. அப்போ இது வந்து நமக்கு இது ஒரு ஃபேக்ட் இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் பியாண்டாக போய் எப்படி திங்க் பண்ணணும், இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஒரு யூரோப்பியன் செட்டில்மெண்ட் இருக்குன்னா முதல்ல கேபிட்டலாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கொச்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம் தான். 3வது தடவை அகெயின் வாஸ்கோடகாமா வராங்க இந்த இயர் 1524. பட் இந்த டைம் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது, கொச்சின்லேயே இறந்துடுறாங்க. ஓகே, இதுதான் வாஸ்கோடகாமா மேற்கொண்ட கடல்வழி பயணம். சரியா? இந்த இருக்கு இல்லையா, இங்கே லிஸ்பன்லேருந்து கிளம்புறாரு, நன்னம்பிக்கை முனைக்கு வர்றாங்க. தென் அகெயின் இங்கேருந்து மொசாம்பிக் போயிட்டு அந்த வழியிலேருந்து இந்தியா போகிறாங்க. முழுக்க இந்த நிலப்பகுதியை ஒட்டி இருக்கிற மாதிரி தான் என்ன இருக்குது, இந்த கடல்வழி பயணம் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா அப்படின்னா தான் அவங்க தொலைஞ்சு போகாமல் இருப்பாங்க, வழி மாறி போகாமல் இருப்பாங்க. நடுக்கடலில் பயணிக்க அவங்களுக்கு என்ன இல்லை அப்படின்னா விருப்பம் இல்லை, இன்னொன்று அது ஆபத்தானதும் கூட. போர்ச்சுகீஸ் பீப்புள் இந்தியாவுக்கு சீ ரூட் கண்டுபிடிச்சதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தேவையான ஸ்பைசஸ் தான். சரியா? அவங்க அதிகமான ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களோட உணவுக்கு தேவைப்படுறதா இருக்கட்டும், காட்டனாக இருக்கட்டும், இல்லை வேறு சில பொருட்களாக இருக்கட்டும், அது எல்லாமே அவங்களுக்கு இந்தியாவிலேருந்து அதிகமாக கிடச்சிது. பட் இந்த வேயை அரப் பீப்புள் க்ளோஸ் பண்ணது மூலமாக என்ன நடந்துருச்சு அப்படின்னா, இந்த எல்லாமே யார் தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கா, அரேபியர்கள் தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன செய்கிறாங்க, இந்தியாவிலேருந்து எல்லா குட்ஸையும் வாங்கிட்டு போய் யூரோப்பியன் மார்க்கெட்டில் கொண்டு போய் வைக்கிறாங்க. வச்சுட்டு இங்கேருந்து அதிக விலைக்கு யூரோப்பிய சந்தைகளுக்கு வந்து விற்கிறாங்க. ஸோ எப்போவுமே மிடில்மேன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னா அதிக லாபம் இந்த மிடில்மேனுக்கு தான் இருக்கும். சரியா? சீப்பாக இந்தியாவிலேருந்து குட்ஸை வாங்கிட்டு யூரோப்புக்கு அதிக விலைக்கு விற்கிறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா அவங்களுக்கு நஷ்டம் தான். சரியா? கொஞ்சமாக கிடைக்கிற விலை இருக்கக்கூடிய பொருளை இந்த மிடில்மேன், ஏன்னா இவங்க மட்டும்தானே இந்த ட்ரேட் ரூட்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ட்ரேட் மோனோபாலி, இந்த இடத்துல ஒரு ஏகாதிபத்தியம் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா, ஏன்னா எல்லா உரிமைகளும் ஒரே ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இந்த என்டையர் சீ ரூட்டோட ஆக்சஸும் யார்கிட்ட இருக்குது, அரேபியர்கள்கிட்ட இருக்குது. ஸோ மோனோபாலி அப்படிங்கிறது இவங்கக்கிட்ட இருக்கிறனால இவங்க சொல்கிறதான் விலை, வேறு வழியே கிடையாது, அந்த விலை கொடுத்து வாங்கி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் தான் இந்த யூரோப்பியன் பீப்புள் இருக்கிறாங்க. அதனால தான் என்ன செய்கிறாங்க, நம்ம எதுக்கு இவங்ககிட்டருந்து வாங்கணும், இந்த மிடில்மேன் நமக்கு தேவையில்லை, நம்மளே டைரெக்டாக இந்தியாவை காண்டாக்ட் பண்ணுவோம், அங்கேருந்து நமக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அண்ட் இன்னொன்று, இந்தியாவிலேருந்து மலேசியா, இந்தோனேஷியா இந்த மாதிரி இருக்கக்கூடிய சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் வந்து பக்கம். ஏன்னா இங்கேருந்தும் அவங்களுக்கு தேவையான ஸ்பைசஸாக இருக்கட்டும், வேறு ஏதாவது பொருட்கள் ஆகட்டும் அதிகமாக தேவைப்படும். இங்கேருந்து சைனாக்கும் என்ன செஞ்சுக்கலாம், போகலாம். ஸோ இந்தியா அப்படிங்கிறது ஒரு கனெக்டிங் பாயிண்ட் மாதிரி இருக்கிறனால ஒரு டைரக்ட் சீ ரூட்டை வந்து என்ன செய்கிறாங்க, வேணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் போயிட்டுருக்காங்க. ஓகேயா? ஸோ எதனால் அரப் பீப்புளை வந்து போர்ச்சுகீஸ்க்கு பிடிக்கல, எந்த யூரோப்பியன்ஸுமே பிடிக்கல அப்படின்னா இதுதான் காரணம். போர்ச்சுகீஸ் பீப்புள் இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கும் போது 2 பெரிய மோட்டிவோடு இருந்திருப்பாங்க. சரியா? 2 நோக்கங்கள் இருக்கும். ஒன்று, இந்த ட்ரேட் மோனோபாலியை வந்து உடைக்கணும். அதாவது இந்த
இந்த வெஸ்ட் கோஸ்ட் இருக்குது இல்லையா, இந்த அரேபியன் சி கோஸ்ட்டு, இது ஃபுல்லாக யாரோட டாமினேஷன் தான் இருக்குது? அரேபியர்களோட டாமினேஷன் தான் இருக்குது. ஸோ இந்த டாமினேஷனை உடைக்கணும் அண்ட் கிறிஸ்டியானிட்டியை எடுத்துகிட்டு போகணும். ஸோ இந்த மாதிரி கமர்ஷியல் அண்ட் ரிலீஜியஸ் மோட்டிவோடு தான் என்ன செய்கிறாங்க, போர்ச்சுகீஸ் பீப்புள் அங்கேருந்து இங்கே மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் வந்தாச்சு, அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ரூலரோட ஃபைட் பண்ணியாச்சு, 2-3 இடங்களில் ஃபேக்ட்ரி செட் பண்ணியாச்சு. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டு வந்து என்ன செஞ்சுட்டாங்க, எடுத்துட்டாங்க. இந்தியாவில் நாங்கள் இனிமேல் இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் போர்ச்சுகீஸ் ரூலர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ட்ரேடிங் கம்பெனிக்கு அட்வைஸ் கொடுக்குற மாதிரியும் சரி, அட்மினிஸ்டர் பண்ணுற மாதிரியும் சரி, ஒரு கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. சரியா? இந்த கவர்னர் என்ன பண்ணுவாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய போர்ச்சுகீஸ் செட்டில்மெண்ட்டை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம், இந்த மாதிரி வரக்கூடிய கம்பெனிஸ்லாம் இருக்குது இல்லையா, அவங்க இந்தியாவில் மட்டும் ட்ரேட் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி நிறைய பகுதிகளுக்கு போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிலோனுக்கு போயிருப்பாங்க, இந்தோனேஷியா போயிருப்பாங்க, மலேசியா போயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பகுதிகளுக்கு போயிட்டுருப்பாங்க இல்லையா. ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு கவர்னரை என்ன பண்ணுறாங்க, அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. During his first voyage, Vasco da Gama came with 170 men in 3 vessels. ஆக்சுவலி நான் 6th புக்கையும் 8th புக்கையும் 11th புக்கையும் அடுத்தடுத்து வச்சு கொடுத்துருக்கேன். சரியா? எந்த பாயிண்ட்டும் நம்மளோட கண்ணை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. முதல்ல வாஸ்கோ ட காமா வரும்போது 170 men and 3 கப்பல்கள் இதில் தான் என்ன செஞ்சுருக்காங்க, வந்திருக்காங்க. The cordiality of Zomarin, the ruler of Calicut, made him comfortable. He journeyed back on 29th August 1498. ஒரு 3 மாதம் இந்தியாவில் தங்கிட்டு அகெயின் அந்த வருஷத்தில் என்ன செஞ்சுருவாங்க, ரிட்டன் போர்ச்சுகலுக்கு கிளம்பிடுவாங்க. போகும்போது அவங்க கூட எத்தனை பேர் தான் இருப்பாங்களாம், 55. 170 பேரோட கிளம்பியிருப்பாங்க. பட் சர்வைவிங் மென் எத்தனை பேர் தான், வெறும் 55 தான். ஸோ எந்த அளவுக்கு அவங்களோட ஜேர்னி டேஞ்சரஸாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத இமேஜின் பண்ணிக்கோங்க. 2 were laden with Indian goods. 2 கப்பல் நிறைய இந்தியன் குட்ஸ் எடுத்துகிட்டு என்ன செய்கிறாரு, போகிறாரு. போய் பார்த்தா அவருக்கு கொள்ள லாபம். இங்கேருந்து எடுத்துகிட்டு போன பொருளை அங்கே 10 மடங்கு அதிக விலைக்கு விற்றுட்டாங்க. சரியா? காசு பார்த்துட்டாங்க, லாபம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு. ஸோ இந்தியாவுக்கு மறுபடியும் வரணும் அப்படிங்கிற தாட் இந்த இடத்துல தான் வருது. அதனால தான் என்ன செய்கிறாரு, வாஸ்கோ ட காமா 3 தடவை இந்தியாவுக்கு திரும்ப வந்திருக்கிறாரு. காமாஸ் சக்ஸஸ் மேட் போர்ச்சுகல் டு சென்ட் 1200 men with 13 vessels under Pedro Alvarez Cabral. நம்ம பார்த்தோம் இல்லையா, இவரோட ஃபர்ஸ்ட் வாயேஜ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டு அப்படின்னோடையும், அதிக கப்பலோடையும் அதிக மென்னோடையும் காப்ரலோட தலைமையோட என்ன செய்யுது, இந்தியாவுக்கு மறுபடியும் போர்ச்சுகீசிய ட்ரேடர்ஸ் வந்து வர்றாங்க. On 29th October 1502, Gama visited Calicut for the second time. 2வது தடவை இந்தியாவுக்குள்ளே வராங்க. with a fleet of 20 vessels. முதல்ல வெறும் 3 கப்பல் தான் வந்துச்சு, 2வது 13, இப்போ 3வது எத்தனை கப்பல் வருது, 20 கப்பல்கள் இந்தியாவுக்கு வருது. Gama moved from Calicut to Cochin as its harbor was better. அவர் என்ன பண்ணுறாரு, கேலிக்கட்லேருந்து கொச்சினுக்கு போகிறார். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஹார்பர் வந்து ஆக்சஸ் பண்ண ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால. He soon realized that the monopolistic trade of the Arabs needed to be broken if European trade was to thrive. அப்போ தான் அவருக்கு என்னது புரியுது, இந்த எல்லா கடற்கரையில் இருக்கக்கூடிய துறைமுகங்களையும் அரேபியர்கள் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ யூரோப்பியன் பீப்புள் வந்து இங்கே சக்ஸஸ் பண்ணணும்னா இந்த ட்ரேட் மோனோபாலியை உடைக்கணும் அப்படிங்கிறது வாஸ்கோ ட காமாவுக்கு அப்போ தான் புரியுது. He used the enmity between the 2 Hindu rulers of Cochin and Calicut for his purpose. அதனால் இவர் என்ன பண்ணிக்கிறாரு, இவரோட அந்த பகுதியில் கொச்சின் கேலிக்கட்டோட ரூலர்ஸ்க்கு உள்ள ஒரு பகை இருக்குது, அந்த பகையை இவருக்கு சாதகமாக பயன்படுத்திக்க நினைக்கிறாரு. பிஃபோர் ஹி ரிட்டன் டு போர்ச்சுகல், ஹி எஸ்டாப்ளிஷ் அ ஃபேக்ட்ரி இன் கொச்சின். சரியா? காப்ரல் தான் முதல்ல ஒரு ஃபோர்ட்டை கட்டுறாங்க இல்லையா இங்கே கேலிக்கட்டில். 2வது காமா என்ன பண்ணுறாரு, கொச்சினில் ஒரு வேர் ஹவுஸ் கட்டுறாரு. அண்ட் அ பிரிசன் அட் கண்ணூர், ஒரு சிறைச்சாலையை கண்ணனூர்லேயும் கட்டுறாங்க. ஓகே, முதல்ல ஒரு கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. அப்படி வந்த ஃபர்ஸ்ட் கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. In 1505, Francisco de Almeida was sent as the first governor for Portuguese possession in India. இந்தியாவில் இருக்கக்கூடிய போர்ச்சுகீசிய பகுதிகளுக்கு கவர்னராக முதல்ல யார் அனுப்புகிறாங்க, அல்மெய்டாவை அனுப்புகிறாங்க. Almeida had the aim of developing the naval power of the Portuguese in India.
அல்மேடா வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா சும்மா வரல, ஒரு எய்மோட வராரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பிரிட்டிஷ் பொசஷனையும் ஒருங்கிணைக்கணும் அண்ட் இந்த கடல்வழி போக்குவரத்தில் போர்ச்சுகீசியர்களோட டாமினன்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்மோட வராரு. ஸோ இவர் பின்பற்றின ஒரு பாலிசி தான் என்ன, ப்ளூ வாட்டர் பாலிசி, நீல நீர் கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்ட். நீல நீர் கொள்கையை கடைபிடித்த கவர்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம், இல்லை ஒரு ரூலர் யார் அப்படி ஒரு ஆட்சியாளர் யார் அப்படின் போது அது யார், பிரான்சிஸ்கோ டி அல்மேடா, போர்ச்சுகீசிய கவர்னர். சரியா, இவர் தான் என்ன செய்கிறாரு, ப்ளூ வாட்டர் பாலிசியை ஃபாலோ பண்ணுறாரு. அது என்ன ப்ளூ வாட்டர் பாலிசி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் டாமினன்ஸ் யாரோட தான் அதை இருக்கணும், போர்ச்சுகீஸோட தான் இருக்கணும். அதுதான் அவங்களோட எய்ம். சரியா, அதாவது கடல் நீரில் தண்ணியில் அவங்களோட டாமினன்ஸ் இருக்கணும். அதான் ப்ளூ வாட்டர் பாலிசி. As Portuguese tried to break the Arabs' monopoly on Indian Ocean trade, it negatively impacted on the trade interest of Egypt and Turkey. போர்ச்சுகீஸ் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, இந்தியன் ஓஷனில், அதாவது இந்த இருக்கு இல்லையா அரேபியன் சி, இந்த அரேபியன் சீலையும் இந்தியன் ஓஷன்லேயும், ஏன்னா இந்த பக்கம் சிலோன் இருக்குது, இந்த பக்கம் மலேசியா, இந்தோனேஷியா, சைனா இருக்குது. ஸோ இந்த இந்தியன் ஓஷனில் இவங்களோட டாமினன்ஸை செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க. அவங்க கூட ஃபைட் பண்ணுவாங்க, அரப் பீப்புளை வீழ்த்துவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் செஞ்சிட்ருப்பாங்க. இது என்ன ஆயிரும் அப்படின்னா நெகட்டிவாக ஈஜிப்ட் அண்ட் டர்க்கி பீப்புளை வந்து அஃபெக்ட் பண்ணிடும். எப்படின்னா, இந்த பகுதிகள்லாம் இருக்குது இல்லையா, ஸோ இது எல்லாத்தையும் இவங்க ஒவ்வொரு போர்ட்டாக, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளாக கைப்பற்றி இவங்க கைக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் இது வழியாக தான் என்ன செய்யும், ஈஜிப்தோட கப்பலும் வரும் இல்லையா. ஸோ இது வந்து அவங்களுக்கு தடையாக போயிடும், டர்க்கிக்கும் ஈஜிப்துக்கும் தடையாக போயிடும். ஸோ இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போர்ச்சுகீஸ் மேலே ஒரு பகை அப்படிங்கிறது வந்துடும். அதனால் என்ன பண்ணுவாங்க, போர்ச்சுகீஸ் செட்டில்மெண்ட்ஸை வந்து அட்டாக் பண்ணணும், அவங்க மேலே ஒரு வார் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருவாங்க. சுல்தான் ஆஃப் பிஜப்பூர் அண்ட் குஜராத் வேர் ஆல்சோ apprehensive of the expansion of Portuguese control of ports. இந்த டைமில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஜப்பூர் அண்ட் குஜராத் சுல்தானும் என்ன செஞ்சுருப்பாங்க, கொஞ்சம் இரிட்டேட் ஆகிருப்பாங்க போர்ச்சுகீஸ் எக்ஸ்பேன்ஷனால். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஈஜிப்த் அண்ட் டர்க்கி சுல்தானுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிடுவாங்க. which led to an alliance between Egypt, Turkey, குஜராத் அண்ட் பிஜப்பூர். இந்த ரெண்டு டீம், ஈஜிப்தும் டர்க்கியும் குஜராத் அண்ட் பிஜப்பூர் சுல்தானோட என்ன செஞ்சுருப்பாங்க, சேர்ந்து ஒரு அலையன்ஸ் வச்சு போர்ச்சுகீஸை வந்து என்ன செய்வாங்க, அட்டாக் பண்ணுவாங்க. சவுல் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு நேவல் பேட்டில் நடக்கும். சரியா, ஒரு கடற்போர் வந்து நடந்துட்டுருக்கு. த கம்பைன்டு முஸ்லீம் ஃப்ளீட் ஒன் அ விக்ட்ரி ஓவர் தி போர்ச்சுகீஸ் ஃப்ளீட் அண்டர் அல்மேடா சன் ஹூ வாஸ் கில்ட் இன் தி பேட்டில். இது என்ன அப்படின்னா, ஒரு முஸ்லீம் ஃப்ளீட், இவங்க எல்லாருமே யார், முஸ்லீம் ரூலர்ஸ் தான். மதம் வச்சு பார்க்கும்போதும் சரி அவங்களுக்குள்ள நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ என்ன செஞ்சுட்டாங்க, இந்தியன் ரூலர்ஸும் இவங்களோட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ சவுல் அப்படிங்கிற இடத்துல வச்சு நடந்த ஒரு வாரில் போர்ச்சுகீஸ் தோற்றுருவாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அல்மேடாவோட சன் என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா இந்த போரில் வந்து கொல்லப்பட்டுருவார். ஸோ அல்மேடாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும், எப்படியாவது இவங்களை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருப்பார். தென் இம்மிடியேட்டாக அவங்க மேலே என்ன செய்வாங்க, அட்டாக் பண்ணுவாங்க. அட்டாக் பண்ணி அவங்கள வந்து என்ன செஞ்சிருவார், டெஃபிட் பண்ணிடுவார். Almeida defeated the combined Muslim fleet in a naval battle near Dayu. டையூ பக்கத்தில் வச்சு நடந்த போரில் என்ன செஞ்சுருவாங்க, போர்ச்சுகீஸ் ஜெயிச்சிருவாங்க அண்ட் இந்த பகுதியை எடுத்துப்பாங்க. அண்ட் பை த இயர் 1509 போர்ச்சுகீஸ் கிளைம்டு தி நேவல் சுப்ரீமசி இன் ஏஷியா. ஸோ அவர் நினச்ச மாதிரியே ஏஷியாவில் போர்ச்சுகீஸோட நேவல் சுப்ரீமசி வந்துடும். அதாவது இந்த இந்தியன் ஓஷன் ஃபுல்லாக யாரோட கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னா போர்ச்சுகீஸ் பீப்புளோட கண்ட்ரோலில் இருக்கும். சரியா, வெளியிலேருந்து குட்ஸ் வரணுனாலும் சரி, வெளியிலேருந்து யாராவது ஒருத்தர் வரணுனாலும் சரி, எல்லா போர்ட்ஸ்லேயும் ஆள் வச்சு என்ன செஞ்சுட்டாங்க, கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்த போர்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், கப்பம் கட்டணும், அதாவது வரி செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாலிசியை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அல்மேடா நினச்ச மாதிரி போர்ச்சுகீசிய கப்பல் படையை ரொம்ப ஸ்ட்ராங்காக்கி இந்தியன் ஓஷனில் அவங்களோட பவர் என்ன செஞ்சிருவார், வச்சிருவார். Who followed what is known as Blue Water Policy, and accordingly he added more ships to strengthen the navy rather than adding more settlements. நம்ம பார்த்தோம் இல்லையா ப்ளூ வாட்டர் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளூ வாட்டர் பாலிசினா என்ன அப்படின்னா, டு ஸ்ட்ரென்தன் த நேவி, அதாவது கப்பற்படையை என்ன செய்யணும், வலுப்படுத்தணும். ரேதர் தேன் ஆடிங் மோர் செட்டில்மெண்ட்ஸ். அவர் என்ன நினைக்கிறாரு, உங்களோட நிலையை வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும்னா செட்டில்மெண்ட்ஸை அதிகப்படுத்தணும்னு அவசியம் இல்லை, கப்பற்படையை ஸ்ட்ராங் ஆக்குங்க போதும். ஏன்னா கடலில் தான் உங்களோட டாமினன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேவியை ஸ்ட்ராங் பண்ணுறாரு. அதுதான் என்ன ப்ளூ வாட்டர் பாலிசி. He destroyed the fleet of Zamorin and the fleet sent by the Sultan of Egypt. நம்ம பார்த்தோம் இல்லையா,
ஜாமரனோட ஃப்ளீட்டையும் டெஃபிட் பண்ணிட்டாரு, ஈஜிப்தோட ஃப்ளீட்டையும் டெஃபிட் பண்ணிட்டாரு. He befriended the ruler of Cochin and built fortresses at Cochin. கொச்சின் ரூலர் கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாரு. ஸோ அவரோட அனுமதியோடு என்ன செய்கிறாரு, கொச்சினில் ஒரு கோட்டை கட்டிக்கிறாரு. கண்ணூர் அண்ட் அதர் பிளேசஸ் வந்து மலபார் கோஸ்ட்டு. ஸோ என்டையர் மலபார் கோஸ்ட்டு இப்போ யாரோட கண்ட்ரோலில் இருக்குது, போர்ச்சுகீசியர்களோட கையில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு கவர்னர் வராங்க. அவங்க தான் யார், அல்ஃபோன்சோ டி அல்புகர்கு. இவரோட பார்ட் ரொம்ப ரொம்ப பெருசு. ஆக்சுவலி இந்தியாவில் போர்ச்சுகீஸ் செட்டில்மெண்ட் வந்து பேஸ்மெண்ட் யார் போட்டது அப்படி என்ன ரியல் ஃபவுண்டர் அப்படின்னாலே நம்ம யாரை தான் சொல்லணும்னா அல்ஃபோன்சோ டி அல்புகர்கு தான். சரியா? The real founder of the Portuguese power in India was Alfonso de Albuquerque. He captured Goa from the Sultan of Bijapur in November 1510. ஸோ இவர் என்ன பண்ணுவார், ஒவ்வொரு பகுதிகளாக பிடிக்க ஆரம்பிப்பார். சரியா? எல்லாமே இந்த வெஸ்ட் கோஸ்ட்டில் தான் இருக்கும். நம்ம பார்த்த கொச்சின், கேலிக்கட், இன்னும் நிறைய கண்ணூர், இதுவும் சரி. இனி பார்க்க போகிற கோவா, டையூ, டாமன், இந்த மாதிரி எல்லாமே என்னது வெஸ்ட் கோஸ்ட்டில் தான் இருக்கும். சரியா? ஏன்னா துறைமுகங்கள் தான் ரொம்ப முக்கியம். போர்ட்டு இவங்க கையில் இருந்துச்சு அப்படின்னா அந்த என்டையர் சி ரூட்டு இவங்க கையில் இருக்கிற மாதிரி. ஸோ போர்ட் இருக்கக்கூடிய இடங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கோவாவை பிடிச்சாச்சு. தென் 1515 he established a Portuguese authority over Ormuz in Persian Gulf. சரியா? நம்ம பார்த்தோம் இல்லையா, பெர்ஷியன் கல்ஃப் வழியாக இந்தியாவுக்கு வரக்கூடிய எல்லா சி ரூட்டையும் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்மஸ் அப்படிங்கிறது 2 கடல்களுக்கு இடைப்பட்ட ஒரு பகுதி, அது ஒரு ஸ்ட்ரெயிட். சரியா? 2 பெரிய நீர்ப்பரப்புகளை இணைக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு நீர்ப்பரப்பு இருக்கு இல்லையா, அதான் என்ன ஸ்ட்ரெயிட், அதான் என்ன ஆர்மஸ். இந்த ஆர்மஸ் பகுதியாக பிடிச்சிருவாங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதான் ஹார்மஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய போர்ட். ஸோ இந்த ரீஜனை நீங்கள் கிராஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடுக்கு வழியாக நீங்கள் வந்தாகணும் இல்லையா. ஸோ இது இப்போ யார் கண்ட்ரோலில் இருக்குது, போர்ச்சுகீஸோட கண்ட்ரோலில் இருக்குது. இவ்வளோ பெரிய கடலில் உங்கள் டாமினேஷன் இருக்கிறத விட ஒரு சின்ன பாயிண்டில் உங்களோட கண்ட்ரோல் இருக்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா கான்ஸ்டான்டினோபிள் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன புள்ளி கூட கிடையாது. ஓகே, இந்த சின்ன புள்ளி கூட கிடையாது. ஸோ இந்த கண்ட்ரோல் பண்ணனால தான் ஒரு ஹோல் கான்டினென்ட்டே வேறு ஒரு சி ரூட்டை தாண்டி போக வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா முக்கியமான நர்வ் சென்டர்ஸையும் என்ன செய்கிறாங்க, போர்ச்சுகீஸ் பீப்புள் பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, போர்ச்சுகீஸ் பீப்புள் வந்து இந்தியன் உமனை கல்யாணம் பண்ணிக்கிறத ஆதரிக்கிறார். சரியா? நம்ம வந்து இங்கே செட்டில் ஆக போகிறோம் அப்படிங்கிற நினைப்பில் தான் இருக்காங்க. ஸோ லோக்கல் வைஃப்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க, இந்தியன் உமனை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுறாரு. ஹீ மெயின்டைன்ட் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வித் விஜயநகர் எம்பையர். நமக்கு தெரியும் போர்ச்சுகீஸ்க்கும் விஜயநகர் எம்பையருக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இவரும் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. Albuquerque, the successor of Almeida, was the real founder of the Portuguese Empire in India. நம்ம பார்த்தோம் இல்லையா, பிஜப்பூர் ரூலரை டெஃபீட் பண்ணிட்டு கோவாவை கேப்சர் பண்ணாங்க அப்படின்னு. அந்த ரூலர் யாருன்னா யூசுஃப் அடல் கான். சரியா? He developed Goa into a center of commerce by making all the ships sails on that route. இவங்க தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கோவாவை ஒரு முக்கியமான பகுதியாக டெவலப் பண்ணுறாங்க. சரியா? எப்படி, வரக்கூடிய எல்லா கப்பல்களும் கோவாக்கு தான் வரணும், இங்கேருந்து போகக்கூடிய கப்பல்களும் கோவாலேருந்து போகக்கூடிய சீ ரூட் வழியாக தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இந்த இடத்துல நிறைய செட்டில்மெண்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. எல்லா மதங்களை சேர்ந்தவங்களும் இங்கே வந்து தங்கணும், நிறைய கைவினை பொருட்கள் செய்யக்கூடியவங்களோட எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்துகிறாரு. ஒரு கார்டியலான ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோவாவை என்ன செய்கிறாங்க, ஒரு சிட்டியாக ஒரு நல்ல ஒரு எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை என்ன செய்கிறாரு, டெவலப் பண்ணுறாரு. He encouraged people of all faiths to settle in Goa. எல்லா மதங்களை பின்பற்றவங்களும் நீங்கள் கோவாவில் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறத அவர் கேட்குறாரு. He was in favor of Europeans marrying Indian women and settling down in Portuguese controlled territories. His conquest of Malacca, held by the Muslims who commanded the trade route between India, China, Mecca, Cairo, extended the empire. மலேசியா நோக்கி என்ன செய்கிறார் அப்படின்னா ஒரு கான்குவெஸ்ட் போகிறாரு, அந்த இடத்தையும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போர்ச்சுகீஸோட எம்பையர் வந்து என்ன, அவங்களோட டாமினேஷன் என்ன அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. சவுத் ஈஸ்ட் வரைக்கும் என்ன செய்யுது, எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்குது. He attacked the Arabs and was successful in taking Aden. ஏடன் அப்படிங்கிறது ஒரு பிளேஸ் தான், ஏமன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். In 1515 he took control of Ormuz. ஸோ எல்லா முக்கியமான பகுதிகளையும் என்ன செஞ்சிட்ருக்காரு, பிடிச்சிட்டே வராரு. அல்புகர்க் ஈவன் attempted to stop the practice of sati. சதி உடன்கட்டை ஏறும் பழக்கம் நம்மளோட கண்ட்ரியில் வழக்கத்தில் இருந்தது இல்லையா. ஸோ அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளை என்ன செஞ்சுருக்காங்க, அல்புகர்க் வந்து எடுத்திருக்கிறாரு.
பட் அல்புகர்க் பண்ணதுலேயே ஒரு சின்ன ஒரு விஷயம், அவரோட பாலிசி எல்லாத்தையுமே ரொம்ப கொலாப்ஸ் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னா, முஸ்லிம்ஸை வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா பர்சிக்யூட் பண்ண ஆரம்பித்தார். ஓகேயா, அரப்ஸை வந்து அட்டாக் பண்ணுறாங்க இல்லையா, அரேபியர்கள் வந்து இஸ்லாமியர்கள் தான், அவங்கள என்ன பண்ணுறாங்க, இஸ்லாமியர்களை வந்து கொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இது வந்து இவர் எவ்வளோதான் நல்ல ஸ்டெப்ஸ் எடுத்திருந்தாலும் இந்த விஷயம் வந்து அவரோட பாலிசியில் வந்து ஒரு ஒரு ட்ராபேக் மாதிரி இருக்குது. ஓகே, அல்புகர்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னா இதுதான். நெக்ஸ்ட் ஒரு கவர்னர் வராங்க, அவங்க தான் யார், நினோடி குன்ஹா. கவர்னர் நினோடி குன்ஹா மூவ்டு கேபிட்டல் ஃப்ரம் கொச்சின் டு கோவா. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான பாயிண்ட்னா இதான், கேபிட்டலை வந்து என்ன செய்கிறாரு, சேஞ்ச் பண்ணுறாரு. எங்கேருந்து, கொச்சின்லேருந்து கோவாக்கு. ஃபஸ்ட்டு கொச்சினை தான் என்ன செய்கிறாங்க அவங்களோட கேபிட்டலாக வச்சுருக்கிறாங்க. தென் கோவா அதிகமான இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு கிடைக்கும் போது கேபிட்டலை கோவாக்கு மாற்றிக்கிறாங்க. இன் 1534 he acquired Basin from the Bahadur Shah of Gujarat. நம்ம பார்த்தோம் இல்லையா, முகல் எம்பரர் ஹுமாயூன் ஆட்சியில் இருக்கும்போது குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த ரூலர் வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு, அது இந்த பகதூர் ஷா தான். சரியா, இவங்க போர்ச்சுகீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஹுமாயூனை அப்போஸ் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மூலமாக தான் இந்த பசீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியை வந்து போர்ச்சுகீசியர்கள் வந்து கிடச்சிருக்கும் உங்களுக்கு. In 1537, the Portuguese occupied Dayu. Later, they wrested Daman from the local chiefs of Gujarat. In 1548, they occupied Salsette. இது எல்லாமே வெஸ்ட் கோஸ்டில் இருக்கக்கூடிய பகுதிகள் தான். சரியா, எல்லாம் அந்த குஜராத் அண்ட் மகாராஷ்டிராக்கு இடையில் இருக்கக்கூடிய பகுதிகள் தான். டையூ, டாமன், சால்செட், பசீன், இது எல்லாமே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த பசீன், சால்செட் இது எல்லாமே யார்கிட்ட போகும் அப்படின்னா மராத்தியர்கள் கிட்ட போகும். அவங்க கிட்ட இருந்து பிரிட்டிஷ் பீப்புள் எடுத்துப்பாங்க. நம்ம மராத்தியர்கள் பார்க்கும்போது இந்த 2 பிளேசஸ் பற்றியும் பார்த்துருந்தோம். சரியா, thus during the 16th century Portuguese succeeded in capturing Goa, Daman, Dayu, Salsette, Basin, Chaul, Bombay. இது எல்லாமே வெஸ்டர்ன் கோஸ்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள். Hooghly on the Bengal coast and Santom on the Madras coast enjoyed the trade benefits. எல்லாமே வெஸ்ட் கோஸ்டில் அப்படின்னா ஈஸ்ட் கோஸ்ட்டில் எந்த பகுதியிலையும் பிடிக்கலையா அப்படின்னு நீங்கள் கேட்டால் பிடிச்சிருந்தாங்க. அதுவும் 2 பிடிச்சது புளியங்கொம்பா பிடிச்சிருக்காங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பெங்கால் கோஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஹூக்லி அண்ட் மெட்ராஸ் கோஸ்ட்டில் இருக்கக்கூடிய சாந்தோம், இது 2மே இப்போவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இடம் இல்லையா, பெங்கால் அண்ட் மெட்ராஸ். ஸோ இந்த 2 இடத்தையுமே போர்ச்சுகீஸ் பீப்புள் வந்து கையில் வச்சுருந்துருக்காங்க. The Portuguese brought the cultivation of tobacco to India. ஒரு கேள்வி கேட்பாங்க, புகையிலேயே இந்தியாவிற்கு அறிமுகம் செய்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு. யார் அப்படின்னா போர்த்துகீசியர்கள் தான். சரியா, டொபாக்கோ அப்படிங்கிற விஷயம் இந்தியாவுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸ் பீப்புள் தான் என்ன செய்கிறாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லை, பைனாப்பிள், அன்னாச்சி பழம் இருக்குது இல்லையா, அதுவும் போர்ச்சுகீசியர்கள் தான் கொடுத்துருப்பாங்க. பப்பாயா, கேஷ்யூநட், முந்திரி பருப்பு இருக்குது இல்லையா, அது, சில்லி, மிளகாய், இந்த மாதிரி நிறைய புது கிராப்ஸ் எல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா போர்ச்சுகீஸ் பீப்புள் வந்து இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் முக்கியமானது டொபாக்கோ. இதுதான் கேட்டிருக்காங்க, புகையிலேயே இந்தியாவிற்கு அறிமுகம் செய்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. Due to the influence of Portuguese Catholic religion spread in certain regions on India's western and eastern coasts. இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸால், போர்ச்சுகீஸ் பீப்புளோட இன்ஃப்ளூயன்ஸால் என்ன நடந்திருக்குன்னா கேத்தலிக் ரிலிஜியன் வந்து கோஸ்டல் ரீஜனில் அதிகமாக பரவியிருக்கும். இப்போவுமே நம்ம பார்த்திங்கன்னா கோஸ்டல் ஏரியாவில் கடற்கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் வந்து கிறிஸ்துவர்களாக இருப்பாங்க. அதுலேயும் கேத்தலிக் ரிலிஜனாக ஃபாலோ பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. சரியா, ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரேடர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் தான். சரியா, கடற்கரை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே உலகத்தோட பல மூலைகள்லேருந்து மக்கள் வந்து தங்கி இருந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க, உள்ளே மிக்ஸ் ஆகிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வெரைட்டி ஆஃப் பீப்புள் பார்க்கக்கூடிய இடம். ஸோ இந்த இடத்துல என்ன செய்யலாம் அப்படின்னா கிறிஸ்டியானிட்டி பீப்புள் வந்து அதிகமாக இருப்பாங்க இன்னுமுமே. The printing press was set up by the Portuguese at Goa in 1556. அச்சு இயந்திரம் இந்தியாவுக்கு இப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகுது, கோவாவில் அமைக்கிறாங்க. சரியா, A scientific work on the Indian medicinal plants by a European writer was printed at Goa in 1563. புத்தகங்களை என்ன செய்கிறாங்க, அச்சிடுறாங்க. 17th century, the Portuguese power began to decline to the Dutch, and by 1739, the Portuguese packets became confined to Goa, Dayu and Daman. கொஞ்ச நாள் கழித்து போர்ச்சுகீஸோட பவர் என்ன ஆகுது அப்படின்னா டிக்ளைன் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்ன செய்வாங்க, ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸ் வந்தாங்களா, 2வது டச் வருவாங்க, 3வது பிரிட்டிஷ் பீப்புள் வருவாங்க. ஸோ இதில் இவங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னது போட்டி தான். ஏன்னா எல்லாருமே வணிகர்கள், யார் அதிகமாக லாபம் எடுத்துகிட்டு போகிறா, யார் அதிகமாக லாபத்தை இன்னும் பெருக்கிறா அப்படிங்கிறதான் காம்படிஷன் இருக்கும். ஸோ அவங்களுக்கு உள்ள என்ன செய்யாது, பிடிக்காது, போட்டி போகாமல் இருந்துகிட்டே தான் இருக்கும்.
எல்லாரும் ஒரே பர்பஸ்க்காக தான் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஆனால் வேறு வேறு பகுதியை சேர்ந்தவங்க அப்படிங்கும்போது சண்டைகள் வர ஆரம்பிச்சிருது. சரியா, நீ பெருசா நான் பெருசா, நீ இருக்கிறியா நான் இருக்கியா, அப்படி பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யும், கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது இந்த ட்ரேடிங் கம்பெனிஸ்குள்ளே நிறைய நடக்கும். அண்ட் இன்னொன்று, போர்ச்சுகீஸ் பீப்புள் வந்து முகல் எம்பரரோட அட்வான்டேஜ் வந்து வச்சுருப்பாங்க. சரியா, அவங்கக்கிட்ட இருந்து ஃபர்மென்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க, அவங்கக்கிட்ட நிறைய உரிமைகள் இருக்கும். பட் பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் முகல் எம்பரர் எல்லா அவங்களோட அட்டென்ஷனையும் யார் பக்கம் திருப்பிடுவாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் பக்கம் திருப்பிடுவாங்க. சரியா, ஸோ போர்ச்சுகீஸ் அவங்களோட இம்பார்ட்டன்ஸை வந்து இழந்துருவாங்க. அண்ட் போர்ச்சுகீசியர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்க வந்து எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி இருந்திருக்க மாட்டாங்க. நிறைய நெகட்டிவாக சொல்லக்கூடிய நிறைய விஷயங்களை ஈடுபட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பீப்புளுக்கும் சரி எம்பரருக்கும் சரி அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல இன்டென்ஷன் வந்து போயிடும். ஸோ போர்ச்சுகீஸ் அவங்களோட இம்பார்ட்டன்ஸை இழக்கும் போது வேறு வழி இல்லாமல் அவங்களோட எல்லா பகுதிகளையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய போட்டி கம்பெனிகளான டச் கிட்டையும் பிரிட்டிஷ்கிட்டையும் கொடுத்துட்டு ரிட்டன் போயிடுவாங்க. சரியா, ஸோ கடைசியில் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பகுதிகள் எது மட்டுமா தான் இருக்கும்னா கோவா, டையூ, டாமன், இது மட்டும்தான். ஓகே, 2 more viceroys played a significant role in consolidating the Portuguese Empire in India. இவங்க மட்டும் இல்லாமல் நினோடி கன்ஹா அண்ட் ஆண்டோனியோ டி நொரன்ஹா, இந்த 2 பேரும் என்னென்னா முக்கியமான கவர்னர்ஸ் தான். சரியா, நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் புக்கையும் 12th ஸ்டாண்டர்ட் புக்கையும் வச்சுருக்கேன். ஸோ அதான் வந்த பாயிண்ட்டே வர்ற மாதிரி இருக்குது, ஒரு கண்டினியூட்டி விட்டு போகிற மாதிரி இருக்குது. ஓகே, இவர் இந்த 3ஆவது வந்த கவர்னர். சரியா, இவருக்கு அப்புறம் வந்தவங்க ஆண்டோனியோ டி நொரன்ஹா. டா ஹன்ஹா ஆக்கியூபைட் பசின் அண்ட் டையூ இன் 1534 அண்ட் 1537 நம்ம பார்த்தோம். டி ஹன்ஹாவோட முக்கியமான விஷயம் வந்து அவர் கேபிட்டல் ஷிஃப்ட் பண்ணதான், கொச்சின்லேருந்து கோவாவுக்கு போனது. த போர்ட் ஆஃப் டாமன் வாஸ் ரெஸ்டட் ஃப்ரம் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் இமாத் உல் முல்க் இன் 1559. டாமன் போர்ட்டை வந்து இவர்கிட்ட தான் என்ன செஞ்சுருப்பாங்க, பிடுங்கியிருப்பாங்க. Meanwhile, in the middle of the 16th century, the Portuguese control over Ceylon increased with the completion of fort in Colombo. போர்ச்சுகீஸ் பீப்புள் இந்தியாவில் மட்டும் இல்லை, சிலோன்லேயும் அவங்களோட டாமினேஷனாக வச்சுட்டே தான் இருப்பாங்க. சரியா, ஈஸ்ட் ஏஷியாலையும் கூட தான். சிலோனில் அவங்களோட டாமினன்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகும். எப்போ அப்படின்னா ஒரு கொலம்போல ஒரு கோட்டையை கட்டி முடிக்கிறது மூலமாக. ஸோ நாங்கள் இந்த இடத்துல இருக்க போகிறோம், இது எங்கள் கண்ட்ரோலில் வரப்போகுது அப்படிங்கிறத சிம்பாலிக்காக காட்டுற மாதிரி. இட் வாஸ் during the period of டி நொரன்ஹோ, the Mughal ruler Akbar visited Cambay in Gujarat and the first contacts between Portuguese and Mughal emperor established. டி நொரன்ஹோவோட காலத்தில் தான் என்ன பண்ணுவார், முகல் எம்பரரான அக்பர் வந்து காம்பே பகுதிக்கு வருவாங்க. சரியா, குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இங்கே தான் போர்ச்சுகீஸ்க்கும் முகல் எம்பரருக்கும் நடுவில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கான்டாக்ட் நடக்குது. இதுக்கப்புறம் தான் போர்ச்சுகீஸ்க்கு வந்து என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே அக்பர் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தான் என்ன செய்வார், உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களையும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் என்ன செய்யணும், ஒரு புது மதத்தை உருவாக்கணும், தீன் இலாஹி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது மதத்தை உருவாக்குவார் இல்லையா. ஸோ அந்த வேலையில் தீவிரமாக ஈடுபட்டு இருப்பார். ஆக்சுவலி அவருக்கு வந்து மதம் மாறுற எண்ணம் இருக்காது, ஒரு புது மதத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்காது. ஜஸ்ட் ஒரு கொள்கை, எல்லாத்துக்கும் மேலே ஒரே கடவுள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களையும் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஓகேயா, இந்த டைமில் தான் போர்ச்சுகீஸ் பீப்புளை பற்றி தெரியுது. அண்ட் ஃபஸ்ட்டு இந்தியாவுக்குள்ளே வந்து கிறிஸ்டியன்ஸ் இவங்க தான் இல்லையா. ஸோ என்ன பண்ணுறாரு, போர்ச்சுகீஸ் பீப்புள் கிட்டக்க ஒரு லெட்டர்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு மிஷனை வந்து எங்களுக்கு அனுப்புங்க, ஒரு இறை தூதுக்குழுவை எங்கள் கிட்ட கொடுங்க, நான் வந்து கிறிஸ்டியானிட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நமக்கு தெரியும் போர்ச்சுகீஸ் பீப்புள் வந்து ஒரு கையில் கமர்ஷியல் ஆக்டிவிட்டியும் இன்னொரு கையில் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டியும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் வந்திருக்காங்க அப்படின்னு. அப்போது எம்பரரே மீட் பண்ணுற சான்ஸ் கிடைக்கிது. அப்போ எம்பரரை மதம் மாற்றிட்டோன்னா கண்ட்ரியை மதம் மாற்றுறது ஈஸி அப்படிங்கிற நினைப்போட என்ன செய்கிறாங்க, ஒரு இறை தூதுக்குழு வந்து இந்தியாவுக்கு வருது. அவங்கள அக்பர் ரொம்ப ஆடம்பரமாக வரவேற்று அவங்களுக்கான எல்லா உபசரிப்புகளையும் செய்கிறாங்க. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அக்பர் வந்து மதம் மாறிடுவார் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் அது நடக்கலை. இன்னும் 2-3 தடவை என்ன செய்கிறாங்க, இந்தியாவுக்குள்ளக்க மிஷன் வந்துட்டே தான் இருக்குது. பட் அக்பர் மதம் மாற மாதிரி தெரியல. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அக்பர் வந்து மதம் மாற மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. இதே விஷயத்தை ஜஹாங்கீர்ட்டி ட்ரை பண்ணுவாங்க, ஒர்க் ஆகாது. ஷாஜகான்ட்டி ட்ரை பண்ணுவாங்க, ஒர்க் ஆகாது. அவுரங்கசீப் என்ன பண்ணுவார், இந்த தாட்டுக்கு முற்றுப்புள்ளி வச்சுருவார். அதாவது முகல் எம்பரர் வந்து மதம் மாற மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். சரியா, ஸோ இந்த மாதிரி மதம் மாற்றும் நடவடிக்கையில் அவங்க ஈடுபட்டிருப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் ஸ்லேவ் ட்ரேட், அடிமை வணிகம். சரியா, இந்த 2 விஷயமும் போர்ச்சுகீஸோட பாப்புலாரிட்டியை அப்படியே தரமட்டமாக்கிடும். In 1580, Philip II, King of Spain, defeated Portugal and annexed it. ஸ்பெயினும் போர்ச்சுகலும் சேர்ந்து தான் ஒரு ட்ரீட்டி படி என்ன செஞ்சுருப்பாங்க,
நம்ம இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் பிலிப் II அப்படிங்கிற ஸ்பெயின் கிங் என்ன பண்ணுவாருன்னா போர்ச்சுகலை டெஃபீட் பண்ணிவிட்டு அதை அனெக்ஸ் பண்ணிப்பார். சரியா, 2 ஸ்டேட்டும் ஒன்றாயிரும். இன் இந்தியா the Dutch defeated Portuguese in Ceylon and later seized the Portuguese fort of Malabar and coast. இந்த இடத்துல போர்ச்சுகீஸ் என்ன பண்ணிடுவாங்க, ஒவ்வொரு காலனிலையும் டச் பீப்புள் கிட்டக்க விழ ஆரம்பிச்சிருவாங்க. thereafter rather than protecting their settlements in India, Portuguese began to evince greater interest in Brazil. ஏன்னா இந்த 2 பகுதிகளையும் ஒன்றாக்கிட்டாங்க அப்படின்னா 2 பேரோட மோட்டிவ் என்னது, உலகத்தில் இருக்கிற எல்லா டைரக்ஷன்லேயும் போய் புது பிரதேசங்களை கண்டுபிடிக்கிறதா இருக்கும். ஸோ பிரேசில் அப்போ தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. போர்ச்சுகீஸ் பீப்புள் என்ன பண்ணிட்டாங்க, நம்மக்கிட்ட இருக்கிற பகுதிகளும் போச்சு, மதிப்பும் போச்சு, இங்கேருந்து அதை காப்பாற்றுறதை விட புது இடங்களுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேசில் நோக்கி போக ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இதோட போர்ச்சுகீஸோட டாமினன்ஸ் இல்லைனா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். அண்ட் இவங்களுக்கு என்ன அப்படின்னா இந்தியாவில் ஒரு எம்பையர் பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் இருக்காது. சரியா, வந்தோம், வணிகம் பண்ணோம், இங்கே இருக்கக்கூடிய லாபங்களை எடுத்துக்கிட்டோம், போயிட்டோம், அந்த மாதிரி ஒரு தாட்டில் தான் இருப்பாங்க. நம்ம இங்கே செட்டில் ஆனாங்க. பட் எம்பையர் பில்ட் பண்ணணும், என்டையர் கண்ட்ரியை பிடிக்கணும் அப்படிங்கிற தாட் வந்து போர்ச்சுகீஸ் பீப்புள் கிட்ட இருந்திருக்காது. இம்பேக்ட் ஆஃப் போர்ச்சுகீஸ் ப்ரெசன்ஸ். சரி, போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் கொஞ்சம் காலம் இருந்தாங்க. அவங்களால என்னென்ன தாக்கங்கள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். For the first time in the political history of India, Europeans conquered and seized territories from the Indian rulers. முதல் முறையாக யூரோப்பியன்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்தியன் ரூலர்ஸ் கிட்ட இருந்து பகுதிகளை பிடிச்சிருக்காங்க. இதுக்கு எப்போ அப்புறம் அப்படின்னா அலெக்சாண்டருக்கு அப்புறம். அவர் தான் என்ன செஞ்சார், முதல்ல நார்த் வெஸ்ட் வழியாக உள்ளே வந்துட்டு இருந்தார். அவருக்கு அப்புறம் இந்தியாவில் ஒரு பீஸ் ஆஃப் லேண்டை ஒரு யூரோப்பியன் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா அது இந்த போர்ச்சுகீசியர்கள் தான். இந்தியன் ரூலர்ஸ் ரிமைண்ட் டிவைடட் அண்ட் யூரோப்பியன்ஸ் டுக் அட்வான்டேஜ். நம்ம பார்த்தோம் இல்லையா, வாஸ்கோட காமா என்ன பண்ணுறாரு, கேலிக்கட்டுக்கும் கொச்சின் ரூலர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய பகையை அவருக்கு சாதகமாக பயன்படுத்திப்பாங்க. ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 அரசர்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை. இவ்வளோ பெரிய கண்ட்ரியில் எல்லா கிங்ஸும் ஒன்றாவா இருப்பாங்க. அண்ட் இந்த டைமில் தான் நார்த்தில் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கும், சவுத்தில் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கும், ஈஸ்டில் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கும், எல்லாம் துண்டாக கிடந்திருக்கும் இல்லையா. ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த சிச்சுவேஷனை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு ஒவ்வொரு பகுதிகளாக பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. The Europeans adapted new methods in the warfare. Gunpowder and superior artillery played a significant role. இவங்க என்ன செய்கிறாங்க, நம்ம இன்னும் வாழு கத்தியை வச்சு தான் சண்டை போட்டுட்ருக்கோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, வெடிமருந்தையும் பீரங்கி படைகளையும் பயன்படுத்துகிறாங்க. The Portuguese could contain the monopolistic trade of the Arabs, but it did not really help them. Instead, it benefited the British, who removed pirates from the Red Sea routes and made the sea voyage safe. இப்போ என்ன கதை ஆகிரும் அப்படின்னா, போர்ச்சுகீசியர்கள் நினச்ச மாதிரியே அரேபியர்களோட ஆதிக்கத்தை வந்து என்ன செஞ்சிருவாங்க, முறியடிச்சிருவாங்க. இது எப்படி இருக்குன்னா, பிரிட்டிஷ்கான வேலையை வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணி கொடுத்த மாதிரி ஆயிடும். ஏன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிரச்சனை அரேபியர்கள் தான். அவங்கள போர்ச்சுகீஸ் பீப்புள் தோற்கடிச்சிட்டாங்க. போர்ச்சுகீசியர்கள் ரொம்ப வீக் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ பிரிட்டிஷ்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, கடல் கொள்ளையர்கள். அவங்களே என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் பீப்புள் வந்து டெஃபீட் பண்ணிடுவாங்க. ஸோ ரூட் வந்து என்னது கிளியர் ஆயிரும். அவங்க ரொம்ப சேஃபாக என்ன பண்ணுவாங்க, இந்தியாவுக்குள்ள வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து பைரட்ஸ் ஆஃப் தி கரிபியன் படம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதில் கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு போட்டுட்டு ஒரு கப்பல்கள் வரும், அந்த பைரட்ஸை வந்து டெஃபீட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கும். இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன செஞ்சுக்கிட்டாங்க, அவங்களோட கடல் பயணத்தை ரொம்ப சேஃபாகிக்கிட்டாங்க. ஆனால் எல்லா வேலையும் பார்த்தது யார், போர்ச்சுகீஸ் தான். The marriages between Europeans and Indians, encouraged by the Portuguese in the territories occupied by them, created a new Eurasian racial group. நம்ம பார்த்தோம்ல, யூரோப்பியன் பீப்புள் வந்து இந்திய பெண்களை வந்து திருமணம் செய்கிறதுக்கு அல்புகர்க்கு வந்து ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மூலமாக என்னென்னா ஒரு கொலாபரேஷன் நடக்குது, யூரோப்பியன் ஏஷியன் கொலாபரேஷன் நடந்து யூரேஷியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ரேஷியல் குரூப் வந்து வருது. They were the ones who were later taken to other Portuguese colonies in Africa and Asia. ஸோ இவங்க திருமணம் பண்ணதுக்கப்புறம் இந்தியா விட்டு காலி பண்ணி போகிறாங்க இல்லையா. ஸோ காலி பண்ணி போகும்போது இவங்களே என்ன செய்கிறாங்க, எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ உலகம் முழுக்க இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்லையும் இந்தியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா காரணம் இதுதான். இந்தியன்ஸ் அப்படின்னு இல்லை, எல்லா பீப்புளுமே மிக்ஸ் ஆகி தான் இருப்பாங்க. நம்ம கண்ட்ரியோட ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது நமக்கு இது மட்டும் தெரியுது. The presence of Portuguese is very much evident in Chennai's Santhom. Mylapore was the Portuguese black town. Black town of the British period was Georgetown. போர்ச்சுகீசியர்களோட இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் நமக்கு எங்கேருந்து கிடைக்குது, சென்னையில் சாந்தோம் பகுதியிலேருந்து கிடைக்குது. சரியா, சென்னையில் இருக்கக்கூடிய மயிலாப்பூர் பகுதி என்னன்னு சொல்கிறாங்கன்னா
போர்ச்சுகீஸ் பிளாக் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜார்ஜ் டவுன் அப்படிங்கிற பிளேஸ் என்னன்னு சொல்கிறாங்க, பிரிட்டிஷ் பீப்புளோட பிளாக் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல அவங்க தங்கி இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எவிடென்ட். ஓகே, பிளாக் டவுன் அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கோங்களேன், ரேஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அவங்க ஒயிட் நம்ம பிளாக். ஸோ இது வந்து அவங்க இருக்கக்கூடிய பகுதி பிளாக் டவுன் அப்படிங்கிற மாதிரி. இங்கே போர்ச்சுகீஸ்க்கான பிளேஸ் வந்து மயிலாப்பூர், பிரிட்டிஷ்கான பிளேஸ் வந்து ஜார்ஜ் டவுன். ஸோ இந்த இடத்த கன்ஃபியூஸ் பண்ணாமல் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் கொஸ்டினில் கேட்குறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. Following the establishment of Portuguese settlements, Jesuit missionaries visited India. நம்ம பார்த்தோம் இல்லையா, கிறிஸ்டியன் மிஷினரிஸ் வந்து என்ன செய்வாங்க, இந்தியாவுக்குள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 மிஷன் வந்திருப்பாங்க. அதில் ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் டி நோபிலி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒருத்தர். whose linguistic ability enabled him to write extensively in Tamil and Sanskrit. அவருக்கு வந்து என்னது, மொழி புலமை அதிகமாக இருக்குது, தமிழ்லையும் சான்ஸ்கிரிட்லேயும் ரொம்ப சரளமாக எழுதுறாரு. He is considered the father of Tamil prose. இந்த தமிழ் ப்ரோஸோட தந்தை யார் தானா, ராபர்ட் டி நோபிலி. இங்கே ஒரு ஃபேக்ட் கிடச்சிருக்கா, ஹென்ரிக்ஸ் இன்ட்ரடியூஸ் பிரிண்டிங் இன் தமிழ் அண்ட் இஸ் கால்டு தி ஃபாதர் ஆஃப் பிரிண்டிங் ப்ரெஸ். இவர் தான் என்ன பண்ணுறாரு, தமிழில் முதல்ல பிரிண்ட் பண்ணுறாரு, அச்சிடுறதே இவர் தான் முதல்ல பண்ணுறாங்க. ஸோ அதனால் இவர் என்ன கூப்பிட்றாங்க, ஃபாதர் ஆஃப் பிரிண்டிங் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே 2வது ஃபேக்ட், இதெல்லாம் கொஸ்டின்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ அதனால் இது என்ன பண்ணக்கூடாது, குழப்பாமல் தெளிவாக கன்ஃபியூஸ் பண்ணாமல் படிச்சுக்கணும். Clashes occurred between the Portuguese and the Muslim groups on the pearl fishery coast in the 1530s over the control of fishing and pearl diving rights, and a delegation of Paravas complained to the Portuguese authorities at Cochin. ஒரு டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே வெஸ்டர்ன் கோஸ்ட் இருக்குது, இந்தியன் கோஸ்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். போர்ச்சுகீஸ் பீப்புளுக்கும் முஸ்லீம் குரூப்புக்கும் எப்போவுமே ஒரு கிளாஷ் இருந்துகிட்டே தான் இருக்குது. சரியா, ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்துகிட்டே தான் இருக்குது. பட் இந்த இடத்துல ஒரு டாமினேட் ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து அதிகமாக வருது. எதுக்காக அப்படின்னா, பியல் ஃபிஷரி கோஸ்ட், அதாவது முத்து குளிக்கிற இடத்துல யார் எடுக்கணும், யாருக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து வந்துடும். டெலிகேஷன் ஆஃப் பரவாஸ் கம்ப்ளைண்ட் டு தி போர்ச்சுகீஸ் அத்தாரிட்டிஸ் அட் கொச்சின். ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் யாரை நம்புகிறாங்க அப்படின்னா, போர்ச்சுகீசிய பீப்புளை வந்து நம்புகிறாங்க. ஏன்னா லோக்கல் ரூலர்ஸ் எல்லாருமே வேற ஒரு சண்டைகளில் ஈடுபட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இருக்கக்கூடியவங்கள பீப்புள் நம்புகிறாங்க. ஸோ என்ன செய்கிறாங்க, போர்ச்சுகீஸ் பீப்புள் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி முஸ்லீம் குரூப்பும் இருக்காங்க, நாங்களும் இருக்கோம், யார் இந்த இடத்துல முத்து குளிக்கணும், யார் இந்த இடத்துல மீன் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கொச்சினில் இருக்கக்கூடிய பகுதியில். ஸோ இதை சாக்கா வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு கிறிஸ்டியன் மிஷினரியை வந்து கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போர்ச்சுகீசியர்கள் வந்து கூப்பிடுவாங்க. எதுக்குன்னா, நாங்கள் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தரோம், ஆனால் நீங்கள் கிறிஸ்டியானிட்டிக்கு மாறிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதம் மாற்றுறதுக்கு ஒரு வழி தேடுறாங்க. சரியா, about the atrocities inflicted on them by the Arab fleets and sought protection. கொச்சினில் இருக்கக்கூடிய மீனவர்கள் என்ன செய்கிறாங்க, அரேபியர்கள் எங்களை தாக்குறாங்க, அவங்க கிட்ட இருந்து எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சீசிங் தி ஆப்பர்ச்சுனிட்டி, இதை வாய்ப்பை பயன்படுத்திட்டு the Portuguese sent their Roman Catholic priest who converted thousands of fishermen to the Catholic region. நம்ம பார்த்தோம் இல்லையா, கடலோரங்களில் இருக்கக்கூடிய மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க மேக்ஸிமம் கிறிஸ்டியன்ஸாக இருப்பாங்க. அங்கே நிறைய சர்ச் இருக்கும். நம்ம நிறைய படங்கள் பார்த்துருப்போம், மரியான் பார்த்துருப்போம், இல்லை இந்த மாதிரி கடல் பேஸ் பண்ணி எடுக்கிற நிறைய படங்களில் கிறிஸ்டியன்ஸ் அதிகமாக இருப்பாங்க. அதுலேயும் பர்டிகுலர்லி ஃபிஷர்மேன் இருக்காங்கல்ல, அவங்க கிறிஸ்டியன்ஸாக இருப்பாங்க. காரணம் என்னென்னா ரூட்டு தான். இந்த மாதிரி தான் என்ன செஞ்சுருப்பாங்க, மதமாற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அந்த கேத்தலிக் ப்ரீஸ்ட் வந்து என்ன செய்கிறாங்க, நிறைய ஃபிஷர்மேனை வந்து கத்தோலிக் ரிலீஜனுக்கு மதம் மாற்றிடுறாங்க. ஃபாலோயிங் திஸ், ஃப்ரான்சிஸ் சேவியர், ஒன் ஆஃப் தி ஃபவுண்டர்ஸ் ஆஃப் தி சொசைட்டி ஆஃப் ஜீசஸ், அரைவ்ட் இன் கோவா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் யார், ஃப்ரான்சிஸ் சேவியர். இவர் என்ன பண்ணுறாரு, கோவாவுக்கு வராங்க. ஏன்னா கோவாவில் இருந்தால் மற்ற பகுதிகளுக்கு வர முடியும். போர்ச்சுகீஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, கோவாவை ஒரு முக்கியமான பகுதியாக மாற்றி வச்சுருப்பாங்க. இங்கே வந்துட்டு தூத்துக்குடி அண்ட் புன்னக்காயல் டு பப்டைஸ் தி கன்வெர்ட்ஸ். அவர் தான் என்ன செய்கிறாரு, மதம் மாற்றுறதுக்கு யாரெல்லாம் ரெடியாக இருக்காங்களோ அவங்கள வந்து பப்டைஸ் பண்ணுறாங்க. பப்டைஸ் அப்படிங்கிறது மதம் மாற்றுறது, சரியா, கன்வெர்ட் பண்ணுறது. இந்த வேலையை செய்கிறதுக்காக ஃப்ரான்சிஸ் சேவியர் வந்து வந்திருப்பாங்க. ஆக்சுவலி இவரோட பாடி கூட கோவாவில் இருக்குது அப்படின்னா சொல்லுவாங்க, வச்சுருப்பாங்க இல்லையா. எங்கே வராங்க அப்படின்னா தூத்துக்குடி புன்னக்காயலுக்கு வராங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சன் சவுத் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். திருநெல்வேலி, பாளையங்கோட்டை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஃப்ரான்சிஸ் சேவியர் அப்படிங்கிற பேரில் இல்லாத ஸ்கூலையோ காலேஜையோ பார்க்க முடியாது. தூத்துக்குடியிலே அதே மாதிரி ஃப்ரான்சிஸ் சேவியர் காலேஜ் இருக்குது, ஃப்ரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, ஸ்கூல் இருக்குது,
நிறைய ஊர்களில் பேர் இருக்கும், அவங்களுக்கு ஸ்டாச்சு வச்சுருப்பாங்க, சர்ச் இருக்கும். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன் அந்த டைமில். சரியா? இது எல்லாம் எதோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா இதுதான், இந்த ஹிஸ்ட்ரியோட கண்டினியூட்டி தான். சேவியர் எஸ்டாப்ளிஷ் அ நெட்வொர்க் ஆஃப் ஜெஸ்யூட் மிஷன் சென்டர்ஸ். அவர் என்ன பண்ணுறாரு, ஜெஸ்யூட் மிஷன் சென்டர்ஸ், அதாவது அவங்களோட இறைப்பணியை செய்கிறதுக்காக நிறைய மையங்களை வந்து ஆரம்பிக்கிறாரு. His visit is evident from the shrines dedicated to Saint Xavier and the towering churches that came up in the fishing villages on the Coromandel coast. இவரோட வருகைக்கு நிறைய சான்றுகள் இருக்குது. என்னவாமா, அவரோட ஷ்ரைன்ஸ், அவரோட உருவங்கள் இருக்கும், சர்ச் இருக்கும். எந்த இடத்துல அப்படின்னா ஃபிஷிங் வில்லேஜஸ் ஆஃப் தி கோரமண்டல் கோஸ்ட். சோழமண்டல கடற்கரையில் இருக்கக்கூடிய நிறைய ஃபிஷிங் வில்லேஜில் என்ன செய்யும் அப்படின்னா இந்த இவரோட சர்ச்சும் சரி, சர்ச்சஸும் சரி, இவருக்கான ஷ்ரைன்ஸும் சரி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று இவரோட பெயர்களை தான் என்ன செய்யுது, நிறைய கல்வி நிலையங்களும் இருக்குது. சரியா? The Portuguese threatened a disruption of trade by violence unless their protection Carthage was bought. நம்ம பார்த்தோம் இல்லையா, போர்ச்சுகீசியர்கள் வந்து இந்தியன் ஓஷனில் அவங்களோட டாமினன்ஸை வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு. எப்படி அப்படின்னா கர்த்தாஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தட். இது வந்து ஒரு சிஸ்டம். கர்த்தாஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டம். என்ன அர்த்தம்னா, நீங்கள் வந்து எங்களோட போர்ட்டை ஆக்சஸ் பண்ணணும், இல்லைனா எங்கள் போர்ட்டை ஆக்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும்னா நீங்கள் எங்களுக்கு பணம் கொடுக்கணும், வரி செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு மேட்டர் தான். சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலைன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோம், உங்களை வந்து நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி போர்ச்சுகீஸ் வந்து கொஞ்சம் குரூவலாக மாற ஆரம்பிக்கிறாங்க. Under the Carta system, the Portuguese exacted money from the traders as price for protection against what they termed as piracy. சரி, எதுக்கு ப்ரொடெக்ஷன்? எங்களுக்கு தான் எந்த பயங்களும் இல்லையே, எதுக்கு ப்ரொடெக்ஷன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பைரசி நடக்கும், கடற்கொள்ளைகள் நடக்கும், அதிலிருந்து உங்களை பாதுகாக்கணும் அப்படின்னா எங்களோட போட்டில் நீங்கள் இருக்கணும்னா கர்ட்டாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வரியை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போர்ச்சுகீஸ் சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி இந்த பைரசி வேலையை யார் தான் பார்க்குறாங்கன்னா போர்ச்சுகீஸ் தான் பார்க்குறாங்க. சரியா? போர்ச்சுகீஸ் அவங்களோட பாப்புலாரிட்டி டிக்ளைன் ஆனதுக்கு நிறைய காரணங்களில் இது ஒன்று. கடற்கொள்ளையில் அவங்களே ஈடுபட்டுக்கிட்டாங்க, அதுலேருந்து பாதுகாப்பு தரேன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட இருந்தே காசு வாங்கினாங்க. ஸோ இது ஒரு பெரிய தப்பு இல்லையா? ஸோ இந்த மாதிரி வேலையை போர்ச்சுகீஸ் பீப்புள் செஞ்சாங்க. But much of this was caused by Portuguese freebooters themselves, and so the whole system was a blatant protection racket. அவங்களே சும்மா கண் தொடைப்புக்கு நாங்களே பிரச்சனை கொடுப்போம், நாங்களும் உங்களை பாதுகாக்கவும் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமாக தான் இந்த கர்ட்டா சிஸ்டம் வந்து இருந்துச்சு. சரியா? கர்ட்டா சிஸ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பாதுகாப்பு தர்றேன், நீங்கள் எங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். இது போர்ச்சுகீஸ் செட்டில்மெண்ட்ஸ் இன் இந்தியா. மேக்ஸிமம் பாருங்களேன் வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் தான் இருக்கும். கொச்சின், கேலிக்கட், கண்ணனூர், கோவா, டையூ, டாமன், இது எல்லாமே என்னது, போர்ச்சுகீஸோட செட்டில்மெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிகள், பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், டச் பீப்புள். இன்றைக்கி வீடியோவில் செகண்ட் பார்ட். ஓகே, போர்ச்சுகீஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பற்றி பார்த்தாச்சு. இவங்கள தொடர்ந்து இந்தியாவுக்குள்ளே அவங்க வர்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டச். இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னா நெதர்லாந்தை சேர்ந்தவர்கள். சரியா? தி ஃபஸ்ட்டு டச் எக்ஸ்பெடிஷன், இந்தியாவுக்கு முதல்ல டச் பீப்புள் எப்போ வர்றாங்கன்னா 1595 பை எ ட்ரேடர் ஜேன் ஹியூகன் வான் லின்செஸ்டன் அப்படிங்கிற ஒரு ட்ரேடர். இவர் என்ன பண்ணுறாரு, லிஸ்பனை சேர்ந்தவர், வாழ்ந்துட்டுருக்கார், நெதர்லாண்டை சேர்ந்தவர், லிஸ்பனில் வாழ்ந்துட்டுருக்காரு. இவர் தான் இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு போகிறாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டச் எக்ஸ்பெடிஷன் டு இந்தியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஓகே, அதாவது இந்த கிழக்கு ஏஷிய பகுதிகளுக்கு வந்து வந்துட்டு போயிருக்காரு. there were several companies floated by the traders. இந்த மாதிரி போர்ச்சுகலில் ஒரு கம்பெனி கிளம்பி போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னையும் யூரோப்பில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளில் எல்லா கம்பெனிஸும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டச்சில் அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. சரியா? கம்பெனிஸ் ஃப்ளோட்டட் பை தி ட்ரேடர்ஸ், வணிக குழுக்கள் வந்து நிறைய நிரம்பி வழியுது. அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் டு ட்ரேட் வித் ஈஸ்ட், எல்லாருக்குமே ஆர்வம் வந்துட்டு அங்கே போனால் காசு கிடைக்கும், கொள்ள லாபம் பார்க்கலாம் அப்படின்னு தெரிஞ்சோன்னையும் எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. The state intervened and amalgamated them all and created a Dutch East India Company in 1602. ஸோ இந்த டைமில் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் நடக்குது. நீங்கள் எல்லோரும் இப்படிலாம் பெட்டி தூக்கிட்டு கிளம்பக்கூடாது, நீங்கள் எல்லோரும் ஒன்று, டச்சில் இருந்து ஒரு கம்பெனி போகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, அவங்கள ஒன்றாக்கி ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறாங்க. அதான் என்ன, யுனைடெட் ஈஸ்ட் இண்டீஸ் கம்பெனி.
சரியா? அதாவது ஒருங்கிணைந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்போ 1602. ஸோ இது வந்து டச்சில் அதை இப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. விஓசி அப்படிங்கிறது அதோட அப்ரிவேட் ஃபார்ம். The newly created company established its hold over the spice lands Indonesia. டச் பீப்புளை பொறுத்த வரைக்கும் அவங்களோட முக்கியமான ஹோல்டு, அவங்களோட ஸ்ட்ராங்கான பிடிப்பு எங்கே இருக்குது அப்படின்னா இந்தோனேஷியாவில் தான் இருக்குது. அது என்னன்னு சொல்கிறாங்க, ஸ்பைஸ் ஐலாண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையான ஏலக்காய், கிராம்பு, பட்டை இந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே இந்தோனேஷியாவிலேருந்து கிடைக்கும். இது எல்லாமே ஸ்பைசஸ் இல்லையா? ஸோ அதனால் என்ன செய்கிறாங்க, அது ஸ்பைஸ் ஐலாண்ட் அப்படின்னே சொல்கிறாங்க. In 1641, the Dutch captured Malacca from the Portuguese, and in 1658, the Dutch forced Portuguese to part with Ceylon. போர்ச்சுகீஸ்க்கு அப்புறம் தான் டச் பீப்புள் வராங்க இல்லையா? ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேருக்கும் காம்படிஷன் அதிகமாகிட்டே இருக்குது. போர்ச்சுகீஸ்லேருந்து என்ன செஞ்சுட்டாங்க, மலாக்காவை பிடிச்சிட்டாங்க. அண்ட் சிலோனில் ஒரு பகுதியை டச் பீப்புளுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. அதாவது போர்ச்சுகீஸ் டிக்ளைன் ஆகுறாங்க, டச் ரைஸ் ஆகுறாங்க. The Dutch were successful in Spice Islands, but they were suffered reverse in India at the hands of the British. அவங்க ஸ்பைஸ் ஐலாண்ட்ஸில் என்ன செஞ்சுட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்ட் வந்து எடுத்துட்டாங்க. பட் இந்தியாவில் அவங்களால என்ன செய்ய முடியல, நிற்க முடியல. ஏன்னா இந்த டைமில் பிரிட்டிஷ் என்டர் ஆகிட்டாங்க. ஓகேயா? டச் இன் தமிழ்நாடு. The Portuguese who established a control over புலிக்காட். போர்ச்சுகீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, புலிக்காட்டில் பிடிச்சிக்கிறாங்க. சின்ஸ் 1502 வேர் ஓவர் த்ரோன் பை தி டச். எங்கெல்லாம் போர்ச்சுகீஸ் இருக்கிறாங்களோ எல்லா பகுதிகளுக்கும் பின்னாடியே டச் போய் அவங்களோட பகுதியெல்லாம் பிடிங்கிறாங்க. சரியா? போர்ச்சுகீஸ் கிட்ட தான் என்னது, புலிக்காட்டு இருக்குது. புலிக்காட்டுனா என்ன, பழவேற்காடு அப்படின்னு சொல்கிறது ஆங்கிலிசைஸ்டு வேர்ட் தான் என்ன, புலிக்காட். ஸோ அந்த பகுதி என்ன செஞ்சுறாங்க, டச் பீப்புள் பிடிச்சிடுறாங்க. இன் புலிக்காட் லொக்கேட்டட் 60 கிலோமீட்டர்ஸ் நார்த் ஆஃப் சென்னை. சென்னைக்கு 60 கிலோமீட்டர் வடக்கில் தான் என்ன இருக்குது, இந்த பழவேற்காடு அப்படிங்கிற பகுதி இருக்குது. த டச் பில்ட் த கேசில் ஜெல்டீரியா. ஜெல்ட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை என்ன செய்கிறாங்க, புலிக்காட்டில் கட்டுறாங்க. யார் கட்டுறா, டச் பீப்புள். த ரிமைன்ஸ் ஆஃப் திஸ் 400-year-old fort கேன் பி சீன் ஈவன் நவ். 400 வருடம் பழமையான இந்த ஃபோர்ட் வந்து என்னது, இன்னமுமே இருக்குது. திஸ் ஃபோர்ட் வாஸ் ஒன்ஸ் தி சீட் ஆஃப் டச் பவர். ஒரு காலத்தில் டச் பவர் வந்து என்னது, புலிக்காட்டில் தான் இருந்திருக்கு. அதுவும் இந்த ஜெல்டீரியா ஃபோர்ட்டில் தான் இருந்திருக்கு. சரியா? டச்சை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் தான் அவங்களோட நர்வ் சென்டர் இருந்திருக்கும். The Dutch established control of Mazulipatnam in 1605 and they established their settlement at Pulikat in 1610. The other Dutch colonial forts possessions include Nagapatnam, Punnakayal, Brotonova. Brotonova அப்படிங்கிறது பரங்கிப்பேட்டை, கடலூர் அண்ட் தேவனாம்பட்டினம். ஸோ இது எல்லாமே யாரோட பகுதிகள் அப்படின்னா டச்சுக்காரர்களோடது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகள். புலிக்காட் சர்வ்ட் அஸ் தி கோரமெண்டல் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் தி டச். புலிக்காட் என்னது, கோரமெண்டல் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் டச். ஓகே, இந்த சோழமண்டல கடற்கரையில் அவங்களோட கேபிட்டல் எது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த பழவேற்காடு தான். இங்கேருந்து எதெல்லாம் போகுது, டைமண்ட்ஸ் போகுது. ஓகே, டைமண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க, இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. புலிக்காட் டு தி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ். நட்மெக், க்ளவுஸ். நட்மெக்னா ஜாதிக்காய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். மேஸ் டு வேர் சென்ட் ஃப்ரம் ஹியர் டு யூரோப். இங்கேருந்து நிறைய பொருட்கள் என்ன செய்து யூரோப்புக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. A gunpowder factory was also set up by the Dutch to augment their military power. வெடிமருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்கூடத்தையும் என்ன செய்கிறாங்க, புலிக்காட்டில் வந்து அமைக்கிறாங்க. One less known fact about the Dutch is they were involved in slave trade. இவங்களே என்ன செஞ்சுருக்காங்க, ஸ்லேவ் ட்ரேடில் ஈடுபட்டிருக்காங்க. பீப்புள் ஃப்ரம் பெங்கால். எந்தெந்த பகுதியில் இருந்தால் ஸ்லேவ்ஸ் வர்றாங்க அப்படின்னா பெங்கால், தேங்காய்பட்டினம், காரைக்கால், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்கிறாங்க, புலிக்காட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க ஸ்லேவ்ஸை. த டச் எம்ப்ளாய்டு புரோக்கர்ஸ் அட் மெட்ராஸ் ஃபார் கேச்சிங் அண்ட் ஷிப்பிங் ஸ்லேவ்ஸ். ஸ்லேவ்ஸை வந்து பிடிச்சி வேறு இடத்துக்கு எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு மெட்ராஸில் என்ன செஞ்சுருக்காங்களாம், புரோக்கர்லாம் வச்சுருக்காங்களாம். ஸோ அந்த அளவுக்கு அடிமை வணிகம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஃபெமைன்ஸ், ட்ரவுட்ஸ் அண்ட் வார் தட் ரிசல்டட் இன் ஃபுட் ஷார்ட்டேஜ் லெட் டு த ஃப்ளாரிஷிங் ஆஃப் தி ஸ்லேவ் ட்ரேட். நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த காலகட்டத்தில் இந்தியா எப்படி இருந்துச்சு அப்படின்னு, பஞ்சம், வறுமை ரொம்ப இருக்குது. அண்ட் வார் நிறைய நடந்துட்டுருக்கிறனாலையும் மக்களுக்கு என்ன இல்லை அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை, வறுமை அதிகமாக இருக்கிற, வறட்சி அதிகமாக இருக்கிறனால எந்த பயிரும் விளையலை. ஸோ இதெல்லாம் என்ன எதில் கொண்டு போய் விடுது அப்படின்னா, அடிமை முறையில் என்ன மாதிரி எனக்கு போடுங்க, சாப்பிட்றதுக்கு என்ன மாதிரி எனக்கு கொடுங்க, நான் என்ன வேலைனாலும் செய்கிறேன், என்னையனாலும் விற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லேவ் ட்ரேட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வந்துருச்சு இந்த டைமில்.
வில்வோ டிஜிக் இவங்க யார் அப்படின்னா ஒரு பிஹெச்டி ஸ்காலர், சரியா? அவங்க ஒரு ரிசர்ச் பேப்பரில் என்ன சொல்கிறாங்கன்னா, அடிமைகளாக இங்கேருந்து டச்சு கண்ட்ரிக்கு யாரெல்லாம் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. அதில் பார்த்துட்டிங்கன்னா 1621 1665 வரைக்கும் இந்த 40 வருட இந்த கேப்பில் மட்டும் 26,885 மென், உமன், சில்ட்ரன் என்ன பண்ணியிருக்காங்க, அடிமைகளாக போயிருக்காங்க. அதில் 1300 பேர் என்ன செஞ்சுருக்காங்க, போகிற வழியிலேயே இறந்துருக்காங்க. She further wrote that the export of Coromandel slaves surged during a famine caused by the Nayak rulers of Tanjavur, Senji and Madurai after the fall of Vijayanagar Empire. இன்னொன்று, எதுக்காக இந்த அடிமைகள் அதிகமானாங்க, திடீர்னு இவங்களோட எண்ணிக்கை ஏன் இவ்வளோ அதிகமாச்சு அப்படின்னா, நாயக்கல் ரூலர்ஸ் இருக்காங்க இல்லையா, தஞ்சாவூர், செஞ்சி, மதுரை, இவங்க என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா வீக் ஆயிடுவாங்க. யாருக்கப்புறம் விஜயநகர் எம்பையர் ஃபால் ஆனதுக்கப்புறம் இவங்களோட ரூலும் என்ன செய்கிறோம்னா டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டைமில் அதிகமான பஞ்சம் வந்திருக்கும். அதனால தான் பீப்புள் என்ன செஞ்சுருப்பாங்க, நாடு கடத்தப்பட்டிருக்காங்க அடிமைகளா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. A subsequent invasion of the Bijapur army led to the destruction of fertile agricultural lands of Tanjavur. இது மட்டும் இல்லாமல் பிஜப்பூர் ஆர்மி என்ன பண்ணிடுவாங்க, அக்ரிகல்ச்சர் லேண்டில் உள்ளே அந்த பகுதிகளை எல்லாத்தையும் என்ன செஞ்சுருவாங்க, அழிச்சிருவாங்க. ஸோ இதுவும் என்னது, ஸ்லேவரிக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் டைம் எந்த இயர் அப்படின்னா 1646 2118 அடிமைகள் மோஸ்ட்லி ட்ரான் ஃப்ரம் பிளேசஸ் சிச்சுவேட்டட் அலாங் த கோஸ்ட் லைக் அதிராமப்பட்டினம், தொண்டி, காயல்பட்டினம், இந்த பகுதிகளில் தான் அதிகமான ஸ்லேவ்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டேட்டாஸ் இருக்குது. The Dutch followed the Portuguese into India. In 1602, the United East India Company of Netherlands was formed and received the sanction of their government to trade in East. After their arrival in India, the Dutch founded their first factory in Mazulipatnam in 1605. நம்ம பார்த்தோம் இல்லையா, டச் பீப்புளோட ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி. போர்ச்சுகீஸ் பீப்புளோட ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி எங்கே நம்ம சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இல்லைன்னா ஞாபகப்படுத்தி பாருங்கள். இங்கே டச்சோட ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி எங்கே இருக்குது, மசூலிப்பட்டினத்தில். This company captured Ambaina from the Portuguese in 1605. நம்ம பார்த்தோம் நிறைய பகுதிகளை, சிலோனா இருக்கட்டும், மலேசியாவாக இருக்கட்டும், இல்லை இன்னும் நிறைய சின்ன சின்ன பகுதிகளாக இருக்கட்டும், புலிக்காட்டாக இருக்கட்டும், எல்லா பகுதிகளுமே போர்ச்சுகீஸ்லேருந்து டச் பிடிச்சிருவாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி இந்தோனேஷியாவில் அம்பாயினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது. இது என்ன செய்கிறாங்க, டச்சுக்காரர்கள் போர்ச்சுகீஸ்லேருந்து பிடிச்சிடறாங்க. and establish its supremacy in the Spice Islands. டச்சுக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படின்னா இந்த அம்பாயினால் நடந்த ஒரு சேடஸ்ட் இன்சிடென்ட். They captured Nagapattinam near Madras from the Portuguese and made this place as their stronghold in South India. At first Pulikat was their headquarters. Later they shifted Nagapattinam in 1690. நம்ம பார்த்தோம்ல, புலிக்காட் தான் முதல்ல ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கும். தென் அதை எந்த பகுதிக்கு மாற்றுறாங்க அப்படின்னா நாகப்பட்டினத்துக்கு மாற்றுறாங்க. The most important Indian commodities traded by the Dutch. என்னென்ன பொருட்கள்லாம் வணிகம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா சில்க்கு, காட்டன், இண்டிகோ, ரைஸ், ஓபியம். They monopolize the trade in black pepper and other spices. ஏன்னா இவங்ககிட்ட தான் என்ன இருக்குது, ஸ்பைஸ் ஐலாண்டே இருக்குது. ஸோ எல்லா ஸ்பைசஸுமே டச் பீப்புள் மட்டும் தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ட்ரேட் என்ன பண்ணுறாங்க, மோனோபலைஸ் பண்ணுறாங்க, நாங்கள் மட்டும்தான் விற்போம் அப்படிங்கிற மாதிரி. The important factories in India were புலிக்காட், சூரத், சின்சுரா, காசிம் பஜார், பாட்னா, நாகப்பட்டினம், பாலசோர் அண்ட் கொச்சின். போர்ச்சுகீஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெஸ்ட்லேயே தான் கோஸ்ட் அமைச்சிருப்பாங்க. எதுக்கு, அரேபியர்களோட ஆதிக்கத்தை ஒடுக்கிட்டு போர்ச்சுகீஸோட பவரை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. டச் பீப்புள் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் கோஸ்ட்லேயே தான் போர்ட்ஸ் வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா இவங்களுக்கு தேவை ஸ்பைஸ் ஐலாண்ட்ஸ், இந்தோனேஷியா அவங்க கையில் இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தேவையான வந்ததுக்கான காரணமே ஸ்பைசஸ் எடுத்துகிட்டு போகணும் தான். அது முழுக்க முழுக்க இந்தோனேஷியாவில் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த இடத்துலேருந்து, அதாவது இந்தியாவோட கிழக்கு கடற்கரையிலேருந்து இந்தோனேஷியாவுக்கு போகிறது ஈஸி. ஸோ அதனால் ஈஸ்ட் கோஸ்ட்லேயே என்ன செஞ்சுருக்காங்க, துறைமுகங்களாக பிடிச்சி வச்சுருக்காங்க. The English East India Company remained engaged in rivalry with the Portuguese and the Dutch throughout the 17th century. இந்த 3 பேர் தான் இந்தியாவில் இந்த காலகட்டத்தில் இருக்காங்க இல்லையா. ஸோ 3 பேருக்கு நடுவில் நிறைய போட்டிகள் இருந்துகிட்டே இருக்குது. In 1623 நம்ம சொன்னோம்ல, டச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சேடஸ்ட் இன்சிடென்ட் ஹிஸ்ட்ரியில் நடந்திருக்கும் அப்படின்னு. அது அந்த அம்பாயினா அப்படிங்கிற பிளேஸில் தான் நடந்திருக்கும். அம்பாயினா அப்படிங்கிறது இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்கே என்ன நடந்திருக்குன்னா, டச் பீப்புள் 20 பேரை கொண்டிருப்பாங்க. ரொம்ப ஒரு கொடூரமான முறையில் கொண்டிருப்பாங்க. யார் அப்படின்னா 10 இங்கிலீஷ் ட்ரேடர்ஸ்,
9 Javanese or Japanese traders in Ambaina, ஒரு 2-3 Portuguese traders இருப்பாங்க. This incident accelerated the rivalry between the two European companies. டார்ச்சர் பண்ணி கொண்டிருப்பாங்க சரியா. ஸோ இந்த இன்சிடெண்ட் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா போர்ச்சுகீஸ் மத்தியிலையும் சரி இங்கிலீஷ் பீப்புள் மத்தியிலையும் சரி டச் பீப்புள் மேலே கோவத்தை அதிகப்படுத்தும். Their final collapse came with a defeat by the English in the Battle of Bedera. இந்த பகுதியில் நடந்த பேட்டிலில் டச் பீப்புள் தோற்றுருவாங்க. அவங்களுக்கு கோபம் வரும்ல, நம்ம மக்களை சேர்ந்தவங்கள கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம சும்மா இருக்க மாட்டோம், நம்ம அகெயின் ஃபைட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்படி ஃபைட் பண்ணும்போது டச் பீப்புள் தோத்துடுறாங்க, பிரிட்டிஷ் பீப்புள் ஜெயிச்சிடுறாங்க. The Dutch lost their settlements one by one to the English and was completely wiped out by the 1795. ஸோ இந்த போருக்கு அப்புறம் டச்சும் இங்கிலீஷும் என்ன செய்கிறாங்க, ஒரு ட்ரீட்டிக்கு வர்றாங்க. என்ன அப்படின்னா, நம்ம இனிமேல் சண்டை போட்டுக்க வேண்டாம், உங்களுக்கும் லாபம் வேணும் எனக்கும் லாபம் வேணும், ஸோ இந்தியாவை ஃபுல்லாக பிரிட்டிஷ் நீங்கள் எடுத்துக்கோங்க, இந்தோனேஷியாவை டச்சான எனக்கு கொடுத்துருங்க, உங்களுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுபடி டச்சு இந்தோனேஷியாலே இருந்துக்கிறாங்க, இந்தியா விட்டு போயிடுறாங்க. இந்தியாவில் யார் மட்டும்தான் இருக்கா, இப்போது பிரிட்டிஷ் மட்டும்தான் இருக்கிறாங்க. போர்ச்சுகீஸ் ஆல்ரெடி வீக் ஆயாச்சு, டச்சை விரட்டியாச்சு. ஸோ இப்படி ஒவ்வொரு பகுதியாக இங்கிலீஷ்க்கு கொடுத்து கடைசியில் 1795 டச் என்ன செய்கிறாங்க, மொத்தமாக இல்லாமல் போயிடுறாங்க. ஸோ யாரோட டாமினேஷன் இப்போ அதிகமாக இருக்குது, பிரிட்டிஷோட டாமினேஷன் அதிகமாக இருக்குது. அம்பாய்னா மாசேக்கர், 20 servants of British East India Company, Portuguese and Japanese were tortured and killed by the agents of Dutch East India Company at Ampen Island in Indonesia in the year 1623. சரியா, இது என்னது அம்பாய்னா மாசேக்கர். இந்த இயர் நடந்திருக்கு 1623. பண்ணது யார் அப்படின்னா டச் பீப்புள் தான். டச் இன் தமிழ்நாடு. The Portuguese who established a control over Pulicat since 1502. நம்ம பார்த்தோம் இல்லையா, அவங்க புலிக்காட்டில் இருந்திருப்பாங்க. இந்த பகுதி யாருக்கு போயிருக்கும் அப்படின்னா டச் பீப்புளுக்கு போயிருக்கும், அவங்க எடுத்திருப்பாங்க. ஸோ புலிக்காட்டில் டச் பீப்புள் என்ன செய்கிறாங்க, ஃபோர்ட் ஜெல்டீரியா கோட்டையை கட்டுறாங்க. அந்த இடம் தான் என்னது டச் பீப்புளோட பவராக இருக்குது. The Dutch established their settlement in Pulicat in 1610. டைமண்ட்ஸ் இங்கேருந்து போகுது. அதர் டச் கலோனியல் ஃபோர்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னா நாகப்பட்டினம், புன்னக்காயல், புரோட்டோனோவா, தேவனாப்பட்டினம். நம்ம அந்த 11th புக்கில் பார்த்தது இங்கே 8th புக்கில் ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகே, இதுதான் என்னது ஜெல்டீரியா ஃபோர்ட், புலிக்காட்டில் இருக்கக்கூடிய பகுதி. இது என்னென்னா டச் சிமெண்ட்ரி, அது அவங்களோட கல்லறை மாதிரி சரியா. இது வந்து புலிக்காட்டில் இருக்குது, அதாவது அவங்க தங்கி இருந்திருக்காங்க, இங்கேயே வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் இதெல்லாம். ஓகே, இங்கே பாருங்களேன், இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிற எல்லா டாட்டுமே டச் பீப்புளோடது. முழுக்க அவங்க எங்கே தான் இருந்திருக்காங்க அப்படின்னா இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் தான் இருந்திருக்காங்க சரியா. ஜப்பானில் போயிருக்காங்க, இந்தோனேஷியா, மலேசியா, இந்த மாதிரி நிறைய பகுதிகள் தான் என்ன செஞ்சுருக்காங்க, டச் பீப்புளோட கையில் இருந்திருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தேவை ஸ்பைசஸ், அதனால். ஓகே, இதோட இன்றைக்கி செஷன் முடியுது. நம்ம ஃபர்ஸ்ட்டு 2 ட்ரேடிங் கம்பெனிஸ் பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் 2 கம்பெனிஸ் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.